நம்முடைய இருதயத்தை நாம் தாழ்த்தி இந்த வேலையில நாம் ஜெபத்தோடு கூட இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. பிரைஸ் பி தி நேம் ஆஃப் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென். கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயபக்தியோடு இருப்போம். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Amen. ஆமென், 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 ஆமென். பயபக்தியோடு இருப்போம். கர்த்தருடைய கிருபைகளை நினைவு கூர்ந்து வார்த்தைக்காக ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு மீது கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் தயவு இருக்கட்டும். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறிப்போம், பலமெல்லாம் குன்றிப்போம். நிலையில்லா வாழ்க்கையில் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அன்பும் கிருபையும் இரக்க நிறைந்த இயேசுவே, காலமானது சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாலிபம் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கடந்த வருடம் இருந்த விதமாக இன்றைக்கு இல்லை ஆண்டவரே. கடந்த 5-10 வருடங்களுக்கு முன்பாக இருந்த நிலையில நாங்கள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில் ஒவ்வொரு நாளும் பலனானது குன்றி கொண்டிருப்பதை, நாங்கள் பலவீனமாய் கொண்டிருப்பதை, நாங்கள் ஆண்டவரே தேய்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளும் புறமும் ஒன்றுக்கொன்று முரணாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வெளிப்புறம் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டிருக்கிறது, உள்புறம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஓ, நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு மகத்தான நம்பிக்கையை, ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கடைசி கால சத்தியம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல் இருந்தால் ஆண்டவரே, இந்த சத்தியம் எங்களை தொடாதிருந்தால், இதை குறித்து நாங்கள் அறியாமல் இருந்திருந்தால், எவ்வளவு ஒரு நம்பிக்கையற்ற மக்களாக, குறிக்கோளற்ற மக்களாக ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை குறித்து தெரியாதவர்களாய் வாழ்ந்திருப்போம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை ஆண்டவரே. இயேசு என்று உச்சரிப்பதற்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. ஓ தேவனே என்று அழைப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. நாங்கள் அவ்வளவு ஈனரும் நீசரும் தூரமானவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் ஆண்டவரே கர்த்தாவே புறஜாதிகளுமாய் இருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய நேசம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்றீர் ஆண்டவர்.
எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு அளித்தீர். எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அன்பை நினைக்கும் பொழுது எங்கள் கண்களில் ஆண்டவரே கண்ணீரை தவிர வேறு ஒன்றும் வரவில்லை ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு இழக்கப்பட்ட நிலையில் இருந்தோம் ஆண்டவரே, அவ்வளவு நீசமான நிலையில் இருந்த ஆண்டவரே. உம்முடைய ஆச்சரியமான கிருபை, அளவிட முடியாத தெய்வீக அன்பு எங்களை எவ்வளவாய் நேசித்து எங்களை வழிநடத்திருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழிநடத்தும். உம்முடைய இரக்கம் கிருபை ஆண்டவரே எங்கள் மேல் தங்கி இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம். இந்த கால வேளையில் ஒவ்வொரு இருதயத்தை அன்பினால நிரப்ப ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசும், எங்களுடைய நிலைகளை எங்களுக்கு உணர்த்தும். நாங்கள் சரியான இடத்துல நிற்கத்தக்கதாக எங்களுக்கு தயவு செய்யும். உம்முடைய அன்பிலிருந்து விலகாதபடி எங்களை காத்தரலும். இதோ நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை திறந்து வாசிக்கிற வேளையில் வார்த்தையின் ஆக்கியோனாகி உம்மிடத்துல பேசும்படிக்கு ஆண்டவரே, அந்த பேசுகிற நேரத்தை நீதாமே அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை எங்களுக்கு திறந்து தரும்படிக்கு செபிக்கிறோம். இதோ பலவீனமும் அப்பிரயோஜனமான நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இங்கே நிற்பதற்கு எந்த ஒரு அருகதையும், எந்த தகுதியும், எந்த அனுபவமும், எந்த ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் ஒருவேளை 10,000 பிரசங்கங்கள் பிரசங்கித்தாலும் கூட நான் தைரியமாக உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு எனக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய கிருபை மாத்திரமே என்னை இங்கே நிறுத்தி இருக்கிறது என்பதை நான் முழு நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். என்னை மாத்திரமல்ல, என்னுடைய ஒவ்வொரு சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, ஒவ்வொரு சகோதரிகள் பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறேன். உம்முடைய திவ்ய பிரசன்னம், உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. என்னுடைய அருமையான சகோதரி யோகபாத்தை நினைவு கூறுகிறோம். அந்த மகளுக்கு நீ அதிக தேவையாயிருக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு நீ அதிக தேவையாயிருக்கிறேன். உம்முடைய கண்களில் இரக்கமும் கிருபையும் தயவும் உண்டாகட்டும். அந்த சகோதரி மீது உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா விதமான சூழ்நிலை மாற்றி உம்முடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ கொண்டு வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய கிருபைகளை செய்வீராக. இந்த நேரத்தில் எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம், இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நன்றிகளை ஏறெடுத்து செபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த நேரத்தில் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். அது பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4 15 வரைக்கும் சில வசனங்களை நாம் வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலே 90வது பக்கம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 4 சில வசனங்களை. பிரைஸ் தி லார்ட். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் உவமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஊமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. இந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடன் போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய ஆசீர்வாதம் நம்மை தங்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் யாவும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த காலவேளையில் ப்ரிப்பேர்டு கிரவுண்ட், ஆயத்தம் பண்ணப்பட்ட நிலம், அல்லேலூயா என்கிறதான ஒரு எளிய பொருளின் பேரில் உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ப்ரிப்பேர்டு கிரவுண்ட், ஆயத்தம் பண்ணப்பட்ட நிலம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுதலாக இருக்கிறார் என்ற செய்தியில ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த எல்லா ரகசியமும் அவர் வாக்களித்த விதமாகவே அவருடைய மனவாட்டிக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்படும். வேதாகமத்தில் இருக்கிற எல்லா ரகசியமும் அவர் வாக்களித்த விதமாகவே அவருடைய மனவாட்டிக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வேதாகமத்தை எவ்வளோ உலகம் முழுவதும் வேதாகமத்தை வாசிக்கிறாங்க. ஜனங்க வேதாகம கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்க பிஹெச்டி படிக்கிறாங்க, டிடி டாக்டரேட் ஆஃப் டிவைனிட்டி, அப்புறம் எல்எல்டி, பலவிதமான பட்டங்களை படிக்கிறார்கள். மிகப்பெரிய வேதாகம கல்லூரிகளை அவர்கள் தங்கள் சொந்தங்களாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது திருக்குறளை போலவோ மற்ற மதம் சார்ந்த எந்த ஒரு புஸ்தகத்தை போலவோ இது அல்ல. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவிதான் இதை சேர்க்கணும். இன்னைக்கு அதனால தான் ஒரு காரியத்தை குறித்து பலவிதமான உபதேசங்கள் சபை ஸ்தாபனங்கள்ல இருக்கிறது. ஞானஸ்நானத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோர்தான் நதி அண்டையில் போயிட்டு யோவான் ஸ்நானத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். இப்போ எல்லாருமே ஞானஸ்நானம் எடுக்கணும். இதுதான் கர்த்தர் சொன்னதான வார்த்தை. இப்போ இந்த ஞானஸ்நானத்தை எடுத்த உடனே ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தெளிப்பு ஞானஸ்நானத்தை ஒருத்தர் எடுத்துக்கினாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நாங்கள் முழுகுவோம். ஒருத்தர் முழுகுறாங்க. ஒருத்தர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுப்பண்றாங்க. ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. சால்வேஷன் ஆர்மி என்ன பண்ணலாம், எங்களுக்கு ஞானஸ்நானமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா, ஒரே ஒரு காரியத்துக்கு இவ்வளவு தரப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே சால்வேஷன் ஆர்மிக்கு ஒரு டினாமினேஷன் இருக்குது. தெளிக்கிற ரோமன் கேத்தலிக் என்றாலே யூனிவர்சல் என்ற அர்த்தம், சர்வதேசம், உலகம் முழுவதுங்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தெளிக்கிறாங்க. பாருங்க, குழந்தைக்கு ஞானஸ்தானமே கிடையாது, குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேத வசனத்துக்கு இவ்வளவு முரண்பாடா சர்வதேசம் முழுவதும் இருக்குது. இப்படியே நீங்க ஒரு வேத பாகத்தை எடுத்துன்னு போனீங்கன்னா ஒருத்தரும் ஒரு கருத்துல இருப்பாங்க. ஆனா அதனால தான் வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவிதான் இதை சேர்க்கும். அப்ப நம்ம எதுக்காக நிக்கணும்னா தேவனுடைய ஆவிக்காக. அவருடைய பரிசுத்த ஆவிதான் நம்ம வழி நடத்துவார். அப்ப ஒரு சபையினுடைய கோட்பாடுகள் எல்லாம் நிற்கும்போது அது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. அதான் திருமதி சொல்றார், இந்த எல்லா ரகசியமும் ஒண்ணு கூட நமக்கு மறைவா இருக்காது. இந்த எல்லா ரகசியமும் அவர் வாக்களித்த விதமாகவே, அவர் சொன்ன விதமாகவே, அவர் பிராமிஸ் பண்ண விதமாகவே மனவாட்டிக்கு வெளிப்படுத்தப்படும். யாருக்கு வெளிப்படுத்தப்படுங்க? மனவாட்டிக்கு வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு மனவாட்டிக்கு வெளிப்படுத்தப்பட்டபடினால உங்க கூட யாரு பேசினாலும் நெருக்கடி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு தோற்றத்துல அதை புரிஞ்சு வச்சுன்னுக்குறாங்க. அவங்களுக்கு வேற ஒரு விதமா வேதாகமம் இருக்குது. உங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு. இப்போ நீங்க போய் பேசினா உங்களை எப்படி பாக்குறாங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நபரா ஜனங்க நம்மள பாக்குறாங்க. இந்த ரகசியத்தின் வெளிப்பாட்டின் சத்தியத்திற்கு பாதாள விரோதமா இருக்குது.
தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்கார் இல்லைங்களா, மனவாட்டிக்கு வெளிப்படுத்திருக்கிற இந்த சத்தியத்திற்கு பாதாளம் விரோதமா இருக்குது. என்ன சொன்னாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த கல் என்பது வெளிப்பாடு, ரெவலேஷன். வெளிப்பாட்டுனாலதான் தேவன் சபையை கட்டியிருக்கிறார். அப்போ வேதத்தினுடைய எல்லா வெளிப்பாட்டையும் நமக்கு அளித்திருக்கிறார். வெளிப்படுத்தப்பட்ட மக்கள் நிமித்தமா இந்த சபையை கட்டுகிறார். அப்ப என்ன சொல்றது? அடுத்த வரி என்ன சொல்றதுங்க? இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. அப்போ அவன் பார்க்குறான், நான் எவ்வளோ பெரிய ராஜ்யங்கள்லாம் வீழ்த்தினேன். நான் ஏரோது கூட இருந்தேன், நான் ஹிட்லர் கூட இருந்தேன், நான் பார்வன் கூட இருந்தேன், நான் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் கூடலாம் இருந்தேன், நான் எவ்வளோ பெரிய தலைவர்களோடு கூட இருந்தேன், நான் ஒசாமா பின் லேடன் கூட இருந்தேன், நான் இடியமின் கூட இருந்தேன், எவ்வளோ பெரிய டிக்டேட்டர் கூட, சர்வாதிகாரிகள் கூடலாம் நான் இருந்தேன். ஆனால் ஒன்றுமே தெரியாத அப்ராணி போல முகத்தை வச்சுனுங்கிற இவங்களை என்னால் எப்படி கவிழ்க்க முடியல? உண்மையிலேயே அவனுக்குள்ள இதுதான் பயங்கர ஆக்ரோஷமான வெறி உணர்வாகிறான் பேய். எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நான் கவுத்துட்டேன், நான் கவிழ்க்காத ஆளே கிடையாது, எல்லாரையும் கவுத்துட்டேன். நான் வியாதியில் கவுத்துட்டேன், பலவீனத்தில் கவுத்துட்டேன், அவனை மரணத்தில் கவுத்துட்டேன். எவ்வளோ பெரிய ஆள் ஹிட்லர் எப்படி செத்தார்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல, மர்மமாகவே இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் கவிழ்த்த உலகத்தின் மக்களை கவிழ்த்துவன் இந்த மனவாட்டியை இன்னைக்கு வரைக்கும் அவனால கவிழ்க்கவே முடியல. ஏன்? ப்ராமிஸ் நமக்கு இருக்குது, வாக்கு தத்துவம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஸோ அதனால பாதாளம் நமக்கு விரோதமா இருக்குது. மனவாட்டி அந்த வெளிப்பாட்டின் மேல நிற்கிறாள், அதுதான் அவள் எடுத்து கொண்டுள்ள உறுதியா இருக்குதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எனவே நமக்கு இந்த பாருங்க, அந்த சீஷர்கள் எல்லாருக்கும் பொதுவா பேசுறாருங்க. திரளான ஜனங்கள் அங்கே வரும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, சகல பட்டணத்திலிருந்து திரளான, வேதம் சொல்லுது, சகல பட்டணங்களிலிருந்தும் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் உவமையை சொல்றார். அங்க எத்தனை பட்டணம்னு தெரியல, சகல பட்டணம்னு சொல்லுது, திரளான ஜனங்கள்னு சொல்லுது. எல்லாருமே இந்த உவமையை கேட்டு போயிடுறாங்க. ஆனா இது பாருங்க, அதுதான் விதைக்கிறதான காலம், ஆல்பா ஏஜ். அந்த விதைப்பின் காலத்துல இன்னைக்கு நம்ம அறுவடை நேரத்துல இருக்கிறோம். விதைப்பின் நேரத்துல எல்லாருக்கும் சொல்லப்பட்டது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இது ஏதோ அக்ரிகல்ச்சரல் கஷ்டமா இருக்குது, ஏதோ வயலும் வாழும் நிகழ்ச்சி போல பேசுறாரு. விதைக்கிறவன் புதப்பட்டான், கிராப் நிலத்தை உழுவது, நிலத்தை பண்படுத்துவது, இப்படியான ஒரு மொழிகளை பேசுகிறாரு அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. இதனால இதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது, என்ன பெரிய விஷயத்த சொல்லிட்டாரு, இதுல என்ன விதைக்கிறது 4 இடத்துல விதை விழுந்தது, அதை பத்தி தான் சொன்னாரு, ரொம்ப எளிமையான காரியமாச்சுன்னு நினைச்சுன்னு போயிட்டாங்க. ஆனா அவங்க தனியா வரும்போது தான் ஒவ்வொன்றா விளக்குறார். அல்லேலூயா. அதனால 4 நிலங்களை குறித்து அவர் பேசுகிறார். 4 different types of soil. 4 வெவ்வேறு விதமான நிலங்கள். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்பீங்க. இது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல வருது, லூக்கா 8ஆம் அதிகாரத்துல வருது. தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட வார்த்தையை மூல வித்து என்ற செய்தியில இந்த 8ஆம் அதிகாரம் லூக்கால தான் எடுத்து பேசுகிறார். அதனால நான் அதிலிருந்து வாசிச்சேன். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அந்த வசனத்தை நம்ம கிறிஸ்தவலா இருக்கும்போது சிறு வயசுல இருந்தே நம்ம ஏன்னா மத்தேயு தான் படிப்போம். உண்மையா இல்லைங்களா? ஆமா, எடுத்த உடனே என்ன ஆகுமோ லேவியர் ஆகுமெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். எடுத்த உடனே மத்தேயு தான் படிப்போம். மத்தேயுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டரா, ஒரு அதிகாரமா இது வருதுங்க. இங்கே விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் என்று சொல்லிவிட்டு 4 விளை நிலங்களை குறித்து பேசுகிறார். 4 விதமான விளை நிலங்கள். விதை ஒண்ணுதான், விதைக்கிறவர் ஒண்ணுதான். ஆனா விதையை தூவும் போது 4 விதமான நிலங்கள்ல அந்த விதைகள் விழுகிறது. முதலாவது எங்கே விழுதுன்னா, வழி அருகே, த வே சைடு, நடக்கிற பாதகது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒன்று விழுது. இன்னொன்று எங்கே விழுதுன்னா, கற்பாறை, மேலே மண்ணு மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்ன இருக்குதுன்னா உள்ள பாறை இருக்குது அந்த இடத்துல. அந்த பாறை இருக்கிறதுனால பாறையில் விழுது. அதன் பிறகு என்னன்னா, முள்ளுள்ள இடம், அமாங் த த்ரான்ஸ், முள் இருக்கிற இடத்துல போய் அது விழுது. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ப்ரிப்பேர்டு கிரவுண்டு, நல்ல நிலத்துல போய் விதைகள் விழுது. சும்மா அப்படி எடுக்கிறாரு,
அப்படி அப்படி தூவுறாரு. தூவும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு இடத்துல அங்கே போய் விழுதுங்க. இப்போ இதைத்தான் சொல்றாருங்க, இந்த 4 கேட்டகரிஸ் அவர் சொல்றாருங்க. இப்போ கடைசியா அவங்க வந்து இதுக்கான விவரம் என்னங்க, இது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இதுக்கு என்ன உள்ளார்த்தம் இருக்குதான்னு கேட்கும்போது பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இது வெறுமனே இயற்கையான நிலத்தையும் இயற்கையான விதையும் குறித்து நான் பேசல, அதுவல்ல இதனுடைய விஷயம். அதை வந்து நான் வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம மொழியில சொல்லும் பாருங்க, இலைமறை காயா பேசுறது, உவமைகளா பேசுறது, சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் அதை சொன்னேன். அப்போ வந்துட்டு இது இயற்கையான விதையோ இயற்கையான நிலத்தை குறித்து பேசுனது அல்ல, இதற்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்குது. இது ஆவிக்குரிய விதையாகவும் ஆவிக்குரிய நிலமாகவும் இது இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னாருங்க. அல்லேலூயா. முதலாவது பார்த்தீங்கன்னா வழி அருகே விழுந்த விதை. வழி அருகே வே சைடில் வந்து விழுது. பொதுவாகவே இப்போ இந்த நம்ம நடக்கிற வழியில் இருக்கும்போது நம்ம நடந்து 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 என்ன ஆகுங்க, அந்த இடம் டைட் ஆகிடும். நம்ம நடக்கிற பாதை என்ன ஆகுங்க, ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த இடத்த நிலம் விதை விழுந்தா விளராது. ஏன்னா ஒரு விதையை விதைக்கும் போது அந்த இடம் லூஸா இருக்கணும். ஏன் லூஸா இருக்கணும்னா, ஏன் உழவு செய்யறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் உழவு செய்யறாங்க? நம்மலாம் சென்னையிலே வளர்ந்தங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன உழவு, முன்மாறி பின்மாறி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. மெசேஜை படிச்சு அதுல சில விஷயம் இது என்னதான் இது உள்ள இருக்குதுன்னு போயிட்டு அப்படியா தேடி படிச்சுக்கின்றது தான் நமக்கு. ஆனா என்னுடைய இருதயம் எப்போதுமே இந்த வயல் சார்ந்த இடத்துல வாழணுன்னு தான் ரொம்ப நாளாக சொல்லினுக்குது. இந்த இந்த சிட்டியில் வாழறதுக்கான ஒரு உணர்வே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறது, இங்கே தான் இருக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நாம் இங்கே பார்க்கும்போது இந்த இடம் இங்கே என்ன சொல்லுதுன்னா, நாம் நடக்கிறதான பாதையில் நடந்து 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 அந்த இடம் மட்டும் டைட்டாக இருக்கும். ஆனால் ஒரு விதையானது விதைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதலாவது உழவு செய்வாங்க, கலப்பையை வச்சு உழவாங்க. கீழே இருக்கிற மண் மேலே வரணும், மேலே இருக்கிற மண் கீழே போகணும். அந்த மண் லூஸாக இருக்கணும், நடுவில் எதுவுமே வேறு பட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த விதை விழும்போது உள்ள வேர் போகும்போது அந்த வேர் போவதற்கான வழியை ஆயத்தம் பண்ணணும். அது எவ்வளவுத்துக்கு எவ்வளோ ஆழமாக வேர் போதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது தண்ணியை சேர்த்து வச்சுக்கும். அவ்வளோத்துக்கு ஆழமாக வேர் போகும்போது எவ்வளவு வெயில் காலம் வந்தாலும் எல்லா தண்ணியும் வேர் சேகரித்து வச்சுக்கும். ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, சரிங்களா? ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஒரு மரம் பாருங்க, இவ்வளோ கடுமையான வெயில்ல நிறைய மரங்கள், மனிதன் வெளியே போனாலே ஒரு மாதிரி சுருண்டு போயிட்டான். மரத்துக்கும் ஜீவன் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா பாருங்க, அந்த தண்ணி இல்லாத நேரங்களில் அது அந்த வேரில் கொஞ்சம் தண்ணீரை வைத்து கொண்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் அனுப்புது. அதனால தான் மரங்கள்லாம் அப்போ கூட அவ்வளோ பச்சையாகவே இருந்தது, சரிங்களா? அப்போ வேர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் உழவு செய்யும் பொழுது அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இருக்கிற மண் அப்படியே மண்ணை கலரினே இருப்பாங்க. எல்லா மண்ணையும் கலரி உடைத்த பிறகு தான் வேர் விழுந்ததுன்னா அது வேர் போகிறதுக்கு அருமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ஆனால் இந்த வழி அருகே விழுந்த விதை பார்த்தீங்கன்னா, இது ஒருபோதும் வேர் போகிறதுக்கான வழியே இல்லை. அது நடந்து 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 என்னவாயிட்டுக்குதுங்க, அவ்வளோதான், ரொம்ப பாதை டைட் ஆயிடுச்சுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆனால் அந்த இடத்துல விழுது. சில விதை விழும்போது அவங்க கேட்கிறவர்கள் உடனே கேட்குறாங்க. அதை வந்து நிலமா சொல்றாரு, அது வந்து ப்ரிப்பேர் ஆகாத ஒரு கிரவுண்ட். அது ஏனோ மெசேஜுக்கு வருவாங்க, அப்படியே கேட்பாங்க, அவர்கள் விசுவாசிப்பாங்க, ஆனால் ரட்சிக்கப்படுதலுக்குள்ள போக மாட்டாங்க. நிறைய பேர் இந்த முதல் நிலமாவே இருக்கிறாங்க. விசுவாசிப்பாங்க என் டைம், ஆமாங்க. திருக்கதர்சி வில்லியம் பிரண்ணம், ஆமாங்க, உண்மைங்க. பிளராப்பு, அது உண்மைதாங்க. ஈகிள், அது உண்மைதாங்க. இது அதெல்லாம் உண்மைதாங்க, எல்லாமே கரெக்டுங்க. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கல. இல்லைங்க, எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து செபஸ்டியார் சர்ச்சுக்கு போகிறவங்க, அவங்கெல்லாம் வந்து எங்கள் தாய் சபை, நாங்கள் வந்து சிபிஎம்மு, இப்படியாக ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை பிடித்து கொண்டு அதுலேயே இருப்பாங்க, இதுலேயே இருப்பாங்க. திருக்கதர்சி சொல்கிறாருங்க, எல்லை கோடு விசுவாசியை குறித்து சொல்கிறாருங்க. எல்லை கோடு விசுவாசி, பார்டர் லைன் பிலீவர் யாருன்னா, அவன் எல்லை கோட்டிலேயே இருப்பானா. ஒரு எல்லை கோடு இருக்குதுங்க,
அந்த எல்லை கோட்டிலே இருப்பானா. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் இப்படி இருப்பானா, அப்புறம் எல்லை கோட்டில் வந்துடுவான். திடீர்னு பார்த்தா இப்படியே இருப்பான். புரியுதுங்களா? ஒன்று வெளியே இருக்கணும், ஒன்று உள்ள இருக்கணும். இது ரெண்டு பக்கமும் இல்லை. அப்படியாவும் இருக்கிறது, இப்படியாவும் இருக்கிறது. ஆகாப் அப்படிதான் இருந்தான். சரிங்களா? ஆமா, யோசபாத்தை பார்த்தோன்னு ரொம்ப அப்படியே யெகோவாவை பத்தி உருகிறாப்புல. யெகோவா மகத்தான தேவன், மோசே நியாயப்பிரமாணம், 10 commandments, ஜோஷுவா லேண்டு, அப்படி பேசுறாரு. இந்த பக்கம் பார்த்தா அவங்க ஒய்ஃப் பேச்சை கேட்டுன்னு சீதோனிய தெய்வங்கள், ஆமா மகாவீர் ஜெயந்தி, புத்த பூர்ணிமா எல்லாம் சூப்பர், தீபாவளி, அப்படியேங்கிறாரு இப்படியேங்கிறாரு. ஆனா தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நம்ம எதுனா ஒண்ணுல ஸ்டாண்ட் எடுக்கணும். அதுதான் ஒரு சிறந்த விசுவாசினுடைய குணாலட்சணமாக இருக்குது. திருக்கதர் சொல்றார், ஒரு சபையினுடைய அழகு அந்த சபை ஜனங்களுடைய குணாலட்சணத்தில் தான் இருக்குது. ஆமா, நம்முடைய குணாலட்சணம் நாம சரியான ஆவிக்குரிய ரீதியா நாம ஒரு சரியான நிலையை நாம் எப்போதும் எடுக்கணும். ரொம்ப நாள் நம்ம அப்படி டிராவல் பண்ணவே முடியாது. ஒரு தடவை வந்துட்டோன்னா அவள்தான்ப்பா. என்ன சொல்லுதுங்க, கலைப்பை கையில் எடுத்தவன் பின்னிட்டு பார்க்கல் ஆகாது. அது நேரம் அப்படியே பிடிச்சின்னு போயினே இருக்கணும். அப்போதான் நமக்கு பலன் நிறைய கிடைக்கும். அப்போ முதலாவது இந்த வழி அருகே விழுந்த நிலத்துல என்ன ஆச்சுன்னா, அங்க அநேகர் நடந்து அவர்கள் மேற்கொண்டு வளருவதற்கு ஒண்ணுமே இல்லை. வளரவே வேறே பட்டல, வேறு உள்ளவே போல. விசுவாசிக்கிறாங்க, விழுந்தது அப்படியே ஒரு சின்ன ஸ்ப்ரவுட் மாதிரி வந்திருக்கலாம், கீழே டைட்டா இருக்குது போல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானன் வசனத்தை அவருடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டான். விழுந்த ஒண்ணுமே யாருன்னா ஒருத்தன் போய் மிதிச்சிடறான். அதான் வழியில விழுந்தது இல்லைங்களா, யாரோ ஒருத்தர் போறான், மிதிச்சுன்னே போயிட்டான், அவள்தான். அதுக்கு ஒண்ணுமே வருதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கு அடுத்தது கற்பாறையின் மேல் வேதம் சொல்லுது, அது லிட்டரலா பாறை மாதிரி இல்லைன்ற மாதிரி நான் நினைச்சேன். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளார். கேட்டோன்னா ரொம்ப ஹாப்பியா வராங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், இதான் மெசேஜ், என் டைம் மெசேஜ், ரொம்ப சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மெசேஜ் டீப்பா எடுக்கல, கரையில இருந்தே நீச்சல் அடிக்கிறது. எவ்வளவு நாள் தான் கரையிலே நீச்சல் அடிக்கிறது? சரிங்களா? படகு ஆழத்துக்கு தள்ளாதாங்க நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். கரையிலேயே மீன் பிடிச்சா என்ன மீன் கிடைக்குங்க? சும்மா குட்டி குட்டி மீன், தவக்கலை மீன், சின்ன சின்ன குறவை, கெண்டை, கெளுத்தி, இந்த மாதிரி தான் மெல்லிசா இருக்கும். நீங்க படகு ஆழ உள்ளத்துல தள்ளாதான் நல்ல பெரிய பெரிய மீன் கிடைக்குங்க. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, விழுந்த ஒண்ணுமா அதுல ஒரு கிளை வருது, ஒரு இலை வருது, ஒரு ஸ்ப்ரவுட் வெளியே வருது. ஆனா வந்த உடனே பாருங்க, அப்படியே கடினமாகுது இருதயம். அந்த நிலம் வேறு ரொம்ப போராடுது. இப்படி பார்த்தா போல அது வேறு ரொம்ப பார்த்து அப்படியே மடங்குது. மடங்கின உடனே கொஞ்சம் வளருது. அது எப்படி இருந்தாலும் உள்ள போனாதான் அதுக்கு ஸ்ட்ரென்த்து. அதனால அது உள்ள போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அன்பான சகோதரிய, இந்த செய்தியை உள் வாங்கி கொள்ளுங்க. இருதயத்தின் ஆழத்துல இதை அணைத்து கொண்டு ஜீவிங்க. நீங்கள் வேறுபட்டு விட்டால் நிச்சயமாக பலன் தானா வரும். தேவன் ஒருபோதும் நம்ம ஏமாற்றுகிறவர் அல்ல, நம்மளை ஒருபோதும் பொழுதுபோக்குகிறவர் அல்ல. இது ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்காக ஏதோ மேம்போக்கா பேசுற வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகளை நமக்கு அளிக்கும்படிக்கு அவர் தம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஆமாங்க, அங்க அவங்களுக்கு எந்த ஒரு மேற்கொண்டு அங்க மண் ஆழமா இல்லை, வேர் பாறையில மோதுது, உடனே முளைத்தாலும் அதனால வேர் டீப்பா போல. நம்ம கிறிஸ்துவில ஆழ வேர் பற்றும் போதுதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளால தாங்க முடியும். என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி, ஒரு மரம் இருக்குது, பெரிய பனை மரங்கள் பார்ப்போம், கடுமையான புயல் அடிக்கும் பொழுது மரம்லாம் பயங்கரமா ஆடும், மரம்லாம் ரொம்ப ஆடும், பார்க்கும்போது ரொம்ப பார்க்க விகாரமா இருக்கும். தென்னை மரம், பனை மரம்லாம் ரொம்ப ஆடும். அதான் சொல்றாரு, அப்படியான கடுமையான அந்த காற்றில் தான் அந்த மரம் தன்னைத்தானே உள் தள்ளி கொள்ளுகிறதா. அதை போய் யாரும் உள்ள தள்ளுவாங்க? யாரும் தள்ள முடியாது.
அவ்வளவு கடுமையான டெஸ்ட் அண்ட் ட்ரையல், அதுக்கு சோதனை நேரத்தில் தான் அது இன்னுமாக ஆழமா போகுது. ஆமா, உங்களுக்கு பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வருது. ஏன்னா உங்களை வந்து சும்மா மேலேயே கரையில வச்சுனுங்கிறதுக்காக தேவன் வைக்கிறது இல்லை. சிலதை வந்து தேவனே அலோவ் பண்ணிடுவாரு. ஏன்னா நமக்கு டீப்பான கிறிஸ்துவ வாழ்க்கை வேணும்னா நமக்கு நிச்சயமா ஒரு சில தொல்லைகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. ஸோ வழியருகே, அதுக்கு அடுத்தது என்ன நிலங்க? கற்பாறை. ஸோ மூன்றாவது கேட்டகரி நிலம் எதுன்னா முட்கள் நடுவே. அங்க ஒருவேளை மண் வளமா இருக்கலாம். ஏன்னா அங்க என்ன வளருது? முள்ளெல்லாம் வளருது. முள் மரத்துக்கு தண்ணியே தேவையில்லை, அது பக்கத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கும். அதனால தான் என்ன சொல்றாங்க, நம்ம ஊர்ல நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சீமை கருவேல மரங்களை அழிக்க வேண்டும். அது வேற ஏதோ மரம் இல்லை, நம்ம வேலிக்கத்தா முள் மரம் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் சீமை கருவேல மரங்கள். அது என்ன பண்ணா இவங்கெல்லாம் ஒரு நல்ல மரம், இவங்கெல்லாம் நல்ல மரம். இப்போ நான் தான் அந்த வேலிக்காத்தான் சீமை கருவேல மரம்னா இவங்களோட தண்ணியெல்லாம் நான் எடுத்துக்குவேன், நான் ஓஹோன்னு வளருவேன். அதனால இவங்களுக்கு ஒரு தண்ணியெல்லாம் நான் எடுத்துக்கிறதுனால இவங்களுக்கு என்ன, அவன் பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்குலாம் தண்ணியே கிடைக்காது. அவங்க ரொம்ப சீக்கிரமா வந்து சுருண்டுருவாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிறாருங்க ஒரு அரசியல்வாதி, வைகோன்னு நினைக்கிறேன், சீமை கருவேலை மரங்கள் எல்லாம் வந்து நம்ம எடுக்கணும்னு கோர்ட்ல ஒரு கேஸை போட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே. அப்போ வந்து இந்த மாதிரியான லேண்டில் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கின்னு தான் ரொம்ப பேசுகிறேங்க. இது ரொம்ப டீப்பாக போனால் எங்கேயோ கொஞ்சம் மைண்டு போயிடும். ஓகே. ஸோ வளமான மற்றும் இந்த இடம் வந்து மண் இருந்திருக்கலாம், ஆனால் முட்கள் நடுவே விழுந்ததுனால முட்கள் நல்ல நிலத்தை நெரிக்குது. அந்த விதையை நெரிச்சு அதுக்கு தண்ணியெல்லாம் இது எடுத்துக்குது. அங்கே விளைச்சல் உண்டாகவே இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, முள்ளுள்ள இடங்கள், 14வது வசனம், முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் உலகத்தினுடைய பிரபஞ்சங்களுக்காக, பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களால் நெருக்கப்பட்டு பலனே கிடையாது. உலக கவலை, லௌகீக கவலை, சிற்றின்பங்கள், சின்ன சின்ன ஆசைகளுங்க, சின்ன சின்ன பாருங்க. நிறைய பேருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு ஸ்டாண்டர்டா இல்லாததுக்கான காரணம்னா சிற்றின்பங்கள். அவங்களோட அந்த சிறிய உலக சந்தோஷம் தியாகம் பண்ணவே முடியல. தேவனுக்காக அவங்களால ஒரு ஜெபம் பண்ண முடியல. ஆனா மணிக்கணக்கா போயிட்டு வெட்டி கதை பேசுவாங்க, மணிக்கணக்கா போன்லயே பேசிட்டே இருப்பாங்க. என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது, மணிக்கணக்கா பேசுவாங்க. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு ஆகாரத்தை கொடுத்திரு, எனக்கு சுகத்தை கொடுத்திரு, எனக்கு ஜீவனை கொடுத்திரு. மருத்துவமனையில் எவ்வளோ பேர் படுத்து படுக்கையா இருக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லுவாரு, இந்த டாக்டர் வந்து என்ன சொல்லுவாரு, எப்போ என்ன ஸ்கேன் எடுக்க கூப்பிடுவாங்க, எப்போ எனக்கு எந்த எண்டோஸ்கோப்பி எடுக்க கூப்பிடுவாங்க. எண்டோஸ்கோப்பியெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எப்போ எனக்கு அதை எடுக்க கூப்பிடுவாங்க. இது இப்படியான ஒரு நிலையில மக்கள் அப்படியே, அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லுவாரோ அப்படியே பயந்துனே இருப்பான். நல்லா சுகமாகறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவரே என்னை இப்படி வச்சிங்களே, நன்றி ஆண்டவரே, நல்ல ஆகாரத்தை கொடுத்து நன்றி, நல்ல ட்ரெஸ் கொடுத்து நன்றி. இத சொல்றதுக்கு உணர்வு இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா சிற்றின்பம். அந்த போனை பார்க்கலன்னா மண்டை வெடிக்கும். 1க்கு 2 இல்லை 10 5 6 பைபிள் இருக்கும் வீட்டில். ஒரு நாள் கூட அந்த பைபிள் செய்தி எடுத்து வாசிக்கிறதே கிடையாது. அது பாட்டுன்னு இருந்துனே தான் இருக்கும். அது நிமிஷத்துக்கு நிமிஷம் அது சார்ஜ் இறங்கினோன்னா திருப்பி சார்ஜ் போடுது. அது பவர் பேங்க் வருது, இதுல சார்ஜை போட்டு பவர் பேங்கை போடுது, பவர் பேங்க்ல சார்ஜ் இறங்கணும்னா பவர் பேங்கை சார்ஜ் அதுக்குள்ள இது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு உலக சிற்றின்பங்கள்னால இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த நிலம் அது பாருங்க அவங்களால வந்து நிக்க முடியல. என்ன சொல்றாருங்க, அவர்கள் வந்து பலனே இல்லை. ஒரு விதைக்கணுடைய எதிர்பார்ப்பு என்னதுங்க, பலன் வரணுங்க, விளைச்சல் வரணுங்க. ஒரு மூட்டை வேர்க்கடலை போட்டால் எத்தனை மூட்டை வந்தா நல்ல நல்ல விளைச்சலுங்க? 100 மூட்டை. கரெக்டா சொன்னாருங்க. 100 மூட்டை, 50 மூட்டை, 70, ஆமா 100 மூட்டை வரணும். அப்பதான் அவருக்கு நல்ல
நல்ல அதுதான் வந்து நல்ல ஈல்டிங், அதான் நல்ல விளைச்சல், அது நல்ல மகசூல். ஆனா இங்க ஒரு மூட்டை போட்டுட்டு 2 மூட்டை எடுத்தா, அரை மூட்டை எடுத்தா ரொம்ப லாஸ். அது 10 மூட்டை எடுத்தாலும் லாஸ். அவங்க போய் ஒரு மூட்டை வேர்க்கடலை வாங்கி விதைப்பாங்க, அது 100 மூட்டை வரணும் உரிச்சி எடுக்கும் போது, அப்போதான் அது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆனா இப்போ ஒரு மூட்டை வேர்க்கடலை முள்ளுள்ள இடங்கள்ல வந்தா வேர்க்கடலைக்கு போற தண்ணி எல்லாத்தையும் இந்த முள்ளு எட்டுக்கிறதுனால வளரவே வளராது. அப்படியே சுருங்கி போய் கிடக்க வேர்க்கடலை பார்த்துறீங்களா? சொத்தையா இருக்கும். ஏன்னா அது நல்ல ப்ரிப்பேர்டு கிரவுண்டே அல்ல. அல்லேலூயா. இப்போதான் சொல்றார் 15வது வசனத்துல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல அல்லேலூயா காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார்கள். சோ நல்ல நிலை எப்படி இருக்கணும்? உண்மையோடு பொறுமையோடு இருக்கணும். வளமான களை இல்லாத மண், இதைத்தான் ப்ரிப்பேர்டு கிரவுண்டு. இதைத்தான் வந்து என்ன பண்றாருன்னு விவசாயி உடைக்கிறார், நிலத்தை உடைக்கிறார். இன்னைக்கு செய்தி, இந்த மெசேஜ் நிறைய பேர் ஏன் போயிட்டான்னா, இது ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப குத்துது. ஜனங்களால தீர்க்கதரிசியுடைய பிரசங்கங்கள்லாம் என்ன பண்ணுது? அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அது போடாத, இதை பண்ணாத எல்லாம் சொல்லும் போது ஜனங்களால வந்து என்ன பண்ணல, அட என்னப்பா இது. ஒரு ஆண்டவருக்கு வசனத்தை சர்ச்சைக்கு போனா அங்கெல்லாம் பாருங்க, ஜான் ஜெபராஜ் எல்லாம் என்ன மாதிரி பேசுறாரு, ஜஸ்டின்லாம் என்ன மாதிரி பேசுறாரு. அவங்க பால் தினகரன் சர்ச்சைக்கு போனா ஒரு சிறு சிறு நெருக்கடியே இல்லாம உட்காந்துட்டு வரலாம். இந்த சர்ச்சைக்கு வந்துட்டோம், ஐயோ வாரம் நீ சரியா அதை சரியா. ரோமன் கேத்தலிக் சர்ச்சைக்கெல்லாம் ஃபாதர் அவர் வழக்கமா வந்து ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாரு. அந்த ப்ரொசீஜர்ல பண்ணிட்டு போயினே இருப்பாருங்க. அதுல மாற்றமே இருக்காது. அவங்க எல்லாம் அதை தான் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு அஜெண்டா மாதிரி, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பண்ணிட்டு கரெக்டா அந்த டைமிங் கரெக்டா முடிச்சிடலாம். இங்கே வந்து என்ன இவ்வளோ பிரச்சனையா இருக்குது? இந்த மெசேஜை படிச்சா இப்படி இருக்குது. அப்போ இங்க என்னன்னா பாருங்க, இது வந்து பார்த்தா பண்படுத்தணும். நிலமானது உடைக்கப்படணும். உடைக்கப்படலைன்னா பலனே வராது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை தான் விதையா இருக்குது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எரேமியால சொல்லப்படுது, அது கண்மலை நொறுக்கு சம்மட்டி. என்னதுங்க அது? சம்மட்டி. ஆமா, சம்மட்டினால என்ன? அதோட வேலை என்ன? அது நொறுக்கிறது. அப்போ இங்க பாருங்க, அந்த நிலத்தை உடைக்கணும். அதுல இருக்கிற தேவையில்லாத அந்த வீட்ஸ், எல்லா கலைகள், தேவையில்லாத குப்பை, தேவையில்லாத நாறுகீர், அந்த வேறுகீர் எல்லாத்தையும் பிடிங்கி போடணும். நாள் முழுவதும் உழைப்போம். அப்பதான் அந்த நிலத்துல விதை விழும் பொழுது பயிர் நன்கு வளரும். அவன் விதைத்ததை விட 100 மடங்கு அதிகமான பலனை அவனுக்கு தரும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் வந்து விதைக்கிறான், நிலத்தை பண்படுத்துறான். வெறுமனே நிலத்தை பண்படுத்தினால மாத்திரம் விதை விளைவது இல்லை. அவர் உடைச்சாலும், அவர் நட்டாலும், அவர் எதை செஞ்சாலும் அதனால மட்டும் விதை விளையிறது கிடையாது. அதுக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அந்த விதைக்கு மாய்ஸ்டர், ஈரப்பசை அவசியம். ஈரப்பசை இருந்தாதான் அது பலன் நல்லா வரும். ட்ரையா இருந்ததுன்னா, புரியுதுங்களா, தண்ணீர் இல்லாத நிலமா இருந்ததுன்னா அது வரவே வராது. அப்ப பாருங்க, அந்த கற்பாரின் மேல விழுந்த விதையானது ஈரம் இல்லாததான் உலர்ந்து போகுது, மாய்ஸ்டர் இல்லை. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில நிச்சயமா நமக்கு ஈரப்பசை தேவை. நாம பாருங்க, நான் தேவனுடைய வித்து அப்படின்னு நம்ம சொல்றோம். தேவனுடைய வித்தாக நாம் இருக்கும்பொழுது நமக்கு வெறுமனே எமோஷன்ஸ், அந்த நேரத்தில் அப்படியே ஒரு தீர்மானம் எழுது. இன்னில இருந்துங்க எழுதி வச்சுங்க, நான் முழங்காலே படிக்கிறேங்க, 3 மாசத்துல பைபிளை முடிக்கிறேன். எமோஷன்ல கிடையாதுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ரெகுலரா நடக்கிறதான உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் ஜீவியம், பிராக்டிக்கல். தினந்தோறும் நீ அதை முயற்சி செய், விசுவாசத்தை பயிற்சி செய், தேவனுடைய வார்த்தை நீ பயிற்சி செய், தினந்தோறும் வேதத்தை வாசி. இன்னைக்கு ஒரு நாள் நீ தவறினாலும் அடுத்த நாள் அது பாரம் கொண்டு அதை சேர்த்து படி. அது வந்து ஒரு முயற்சியில தான் நீ உருவாகும். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை, நெருக்கடி அதிகமாகுது. ஒரு நாள் நல்லா வேதம் வாசிப்போம், செய்தி படிப்போம், ஜெபம் பண்ணுவோம்.
அடுத்த நாள் அப்படியே சோர்ந்து போயிடும். எதனா ஒரு பிரச்சனைகள் வரும், எதனா ஒரு நெருக்கடி வரும், நம்மளால அன்னைக்கு அதை செய்ய முடியாது. அப்போ பாருங்க, வெறுமனே அந்த நேரத்துல கேட்டு சந்தோஷப்பட்டு, கொஞ்சம் பேர் அந்த நேரத்துல கூட சந்தோஷப்பட்டதே இல்லை. அதான் ரொம்ப கஷ்டமாகுது. யாருக்கோ பேசுறாருப்பா இவரு, ஏதோ ஊர்ல என்னவோ சொல்லுங்க, ஏதோ சொல்றாருன்னு மட்டும் தெரியுது, ஏதோ வேதன்றாரு, ஏதோ சொல்றாரு, ஏதாவது ஒரு ஆண்டவரை பத்தி நல்லதா 4 வார்த்தை சொன்னா, அந்த மாதிரியான நிலையில மக்கள் எங்கேயோ யோசிச்சுக்கிறாங்க. அந்த இஎம்ஐ கட்டலாம், என்ன பண்றது, அந்த போனுக்கு அந்த டெம்பர் கார்டு போட்டோமே, அது டெம்பர் கிளாஸ் அது சரியா வரலையா, அது மெமரி, இப்படியான எண்ணங்கள்லாம் நீ ஜனல்ல ஓடி நிற்குது. பாருங்க, பிசாசு சிந்தைகளை திருடி நிற்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க இருதயத்தை நேராக்குவதே இல்லை. ஆனா தேவன் எந்த நிலத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? நல்ல நிலத்தை தான். ஆயத்தம் பண்ணப்பட்ட நிலம் தான் தேவை. உங்களுடைய இருதயம் ஆயத்தம் பண்ணப்படுமானால் அதுல தேவன் நீர் விதை விதைத்து அது அவர் நீர் பாய்ச்சும் போது அப்பொழுதுதான் 100% 100 விழுக்காடு பரிபூர்ணத்தை நீங்க வர முடியும். கிறிஸ்துவுக்கு மனவாட்டி எப்படி தேவை? 99.9 99.99 கூட தேவையில்லை. சொன்னாருங்க, ஏவாள் ஒரே ஒரு வார்த்தை தான் அவிசுவாசிச்சா, அதனாலதான் அவருக்கு வீழ்ச்சி ஆயிடுச்சு. நாம 99.99 கூட இங்க தகுதியே கிடையாது. அவர் தான் நம்ம தகுதிப்படுத்துகிறவர். ஆனா அதுக்குடைய பிரயாசத்தையும் முயற்சியை நீங்க எடுக்கணும். எனக்கு நல்லா தெரியுங்க, நான் ஒருபோதும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளவே முடியாது. அப்படி முயற்சி செஞ்சு 24 மணி நேரத்துல 2400 தடவை விழுந்திருக்கிறேன். என்னால பாருங்க, என்னுடைய முயற்சி எல்லாம் தோல்வி அடையுது. நான் என்னெல்லாம் நினைக்கிறேன், ஒன்னும் நடக்க மாட்டேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஆனா எனக்கு ஒரு விசுவாசம், இந்த மெசேஜினுடைய 100% ஜீவிக்காம நான் சாகவே மாட்டேன். அந்த விசுவாசம் எனக்கு இருக்குது, உங்க எல்லாருக்குள்ள இருக்கணும். இந்த மெசேஜுக்கு 100% நான் ஜீவிச்சு தான்டா சாவேன். பிசாசு கண்ணில் விரல விடாம நான் சாகவே மாட்டேன். அல்லேலூயா. சோ நான் பார்க்கும்போது இங்க அந்த நல்ல நிலமானது இவ்விதமா இருக்குது. அதுக்கு மாய்ஸ்டர் ரொம்ப தேவையா இருக்குது. நீங்க சபை ஸ்தாபனங்கள்ல போனா அவங்க எல்லாம் என்ன தெரியல, கலைகள் நடுவில் இருக்கிறாங்க, பயங்கர எமோஷன்ஸ், அக்கினி 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 அக்கினி, அதே சொன்ன ஒண்ணு என்னவோ நடக்குது அவங்கள சுத்தி. ஃபயர் 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 டெஸ்ட் டெஸ்ட் எமோஷன் ஆகுறாங்க, பயங்கரமா குதிக்கிறாங்க, ஆடுறாங்க. எங்க வீட்டாண்ட ஒரு வீட்டு கூட்டம் நடத்தினாங்க. நான் ஒரு கடைக்கு போயிட்டு சாட்டர்டே அயன் ட்ரெஸ் கொடுத்துட்டு வாங்கலான்னுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் ஒரு பாட்டை பாடினாரு, ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர், ஒரே பாட்டை 3/4 மணி நேரம் பாடினாருங்க. அந்த அம்மா அங்க அயன் கார்டில் நின்றுக்கிறோம், திடீர்னு என்னமோ ஆச்சுங்க, அப்படியே எகிரி அந்த அயன் கார்டு ஊந்து எங்க மேலாம் ஊந்து சேரெல்லாம் உடைச்சி பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு உள்ள சபை ஸ்தாபனங்கள்ல வெறுமனே எமோஷன்ஸ் தான். அவங்க கிட்ட என்ன கிடையாதுங்க, பலனே இல்லை, கனியே இல்லை. அல்லேலூயா. ஏன் நான் முதல்ல அந்த எமோஷன்ஸ் எல்லாம் போனேன்னா, இருக்கிற கலைகள்லாம் உடைக்கணும், ஸ்தாபனங்கள்லாம் எடுத்து போடணும், ஸ்தாபன பாரம்பரியம்லாம் எடுத்து போடணும். அப்போ ஈரம் இல்லாம அவங்க உணர்ந்து போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வேறுபட்டல வசனத்தை கேட்குறாங்க. ஒரு நாளிகள்லாம் டிவியில இவரு சகோதரர் ஆலன் பால் பேசுறாருங்க, அதை பாட்டுன்னு அவங்க துணி துவைக்கிறது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுன்னுக்குறாங்க. ஆனா உள்ள போகல. ஏன்னா ஆலன் பாலுக்கே உள்ள ஒண்ணும் இல்லை. உண்மைங்க, ஆலன் பாலுக்கே ஒண்ணுமே இல்லை. என்ன அடிச்சு விட்டார் தெரியுங்களா? இது கோல்டன் இயர். அவரு 2019 சொன்னா கூட தப்பிச்சுட்டு இருப்பாரு, கரெக்டா 20 சொல்லி கொரோனால மாட்டிக்கினாரு. அப்ப பாத்தீங்கன்னா இது அந்த மாதிரி. அப்ப ஜனங்க என்ன பண்ணாங்க, இன்னும் அங்க போயிட்டு தாங்கிறாங்க. டிஜிஎஸ் தினகரன் ஏன்னா இவர் தமிழ்ல சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, ப்ராஸ்பரஸ் இயர், செழிப்பின் ஆண்டு. அவர் ஆங்கிலத்தில் சொல்றாரு. அவரு கொஞ்சம் பீட்டர்ல வெளியெல்லாம் போறாரு, கனடாலாம் இருக்கிறாங்க வீடு. அவரு சொன்னாரு, அவரும் பல்பு வாங்கிட்டாரு. அப்ப ஜனங்களால் நிதானிக்க முடியல. இவனுக்கு பாருங்க, வேதம் என்ன சொன்னா, என் நாமத்தினாலே ஒரு வார்த்தையை சொல்லி அது நடக்காம போயிட்டா நீ அவனை ஏத்துக்காதுன்ட்டு மோசே பிரமாணங்களை சொல்லுகிறார். இதை நிதானிக்க கூடிய ஒரு குறைந்தபட்ச ஆவிக்குரிய சிந்தை கூட இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள்ல இல்ல. உண்மையா இல்லைங்களா? ஒரு குறைந்தபட்ச அந்த நிதானிக்கிற அந்த டிசன்மெண்ட் அவங்களுக்குள்ள இல்ல. இன்னமும் இவங்கள பெரிய தலைவர்களாக, அப்ப என்னன்னா இவங்களுக்குள்ள வெறுமனே அந்த கலை இருக்கிற இடத்துல இவங்க வீறாங்க, இவங்களுக்குள்ள வேர் இல்லை.
பாருங்க, அவங்க பெரிய கிறிஸ்தவெல்லாம் தங்களை நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சிறு நெருக்கடி வரட்டுமே, ஒரு சிறு நெருக்கடி வரட்டும். சாப்பிட மக்களுக்கெல்லாம் என்ன, ரொம்ப ஒரு சிறு நெருக்கடி வந்துட்டாலே அவங்க நிறைய பேர் நிற்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில பலன் கொடுக்கணும்னா உனக்கு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் ரொம்ப அவசியம். உடைக்கப்படுதல் வரும், களை பிடுங்கப்படும், கிளை கழிக்கப்படும். நல்லா வளரலன்னா அவனுக்கு என்ன, நல்ல நிலத்துல வளர மரத்தை என்ன பண்ணுவாங்க, கிளை கழிப்பாங்க. சும்மா பாடுறது இல்லை, கீழே நறுக்கி களை பீடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். சுத்தம் செய்து சாதாரண வேலை இல்லைங்க. கிளை கழிச்சு ஆகணும், களை பிடுங்கி ஆகணும். ஆமா, இதெல்லாம் செய்யணும். அது நமக்கு நல்ல ஃப்ளவர் பெட்டே கிடையாது. அது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இன்னைக்கு. அதனால தான் ஈவன் நம்முடைய கடைசி கால செய்தியிலே கூட நிறைய மக்கள் நிற்காமல் போய் விடுகிறார்கள். ஒரு சிறு காரியமா அவங்களுக்கு ஒரு கஷ்டமா போயிடுதுங்க. அல்லேலூயா. ஆனா மனவாட்டிக்கு மட்டும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறாருங்க. அது என்னன்னா, இந்த மனவாட்டி தான் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுவாள். அல்லேலூயா. மனவாட்டி ஒருபோதும் பின்வாங்கவே முடியாது. நீங்கள் பாருங்க, நீங்கள் நல்ல நிலமா இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையாகிய விதை விதைக்கப்படும் பொழுது 100 பலனை கொண்டு வந்தே ஆகணும். 100 பலன் வந்தே ஆகணும். அந்த பாருங்க, அது எப்படி பலன் வருதுன்னா, அது மெச்சூரிட்டிக்குள்ள வரணும், முதிர்ச்சி அடையணும். முதிர்ச்சி அடையதுக்கான அடையாளம் என்ன? ஒரு பாருங்க, ஒரு செடி வளருது, அது அப்படியே இருக்கும். ஏதோ ஒரு பழச்செடி அப்படியே ஆடும், அந்த கிளையெல்லாம் அப்படியே தலைவிரிச்சு ஆடும். ஆனா அதுல நிறைய கனிகள் வரும்போது அது தானே தொங்கிடும், தலை கவிழ்ந்துடும். முதிர்ச்சி வரும்போது நம்ம அதிகமான பணிவும் அதிகமான தாழ்மையும் வரும். நமக்குள்ள எந்த ஒரு உயர்த்தி கொள்ளுதலோ, நம்மை நாமே பெரிய ஆளா காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம எந்த ஒரு நபருக்குள்ளும் காணப்படாது. அல்லேலூயா. சோ அங்க என்னன்னா, அங்க பாருங்க வேதம் சொல்லுது, அங்க அந்த அப்படிப்பட்ட நிலங்கள்ல எந்த ஒரு கனியும் வராது. ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் எதுவுமே இருக்காது. ஃப்ரூட்ஸ் இருக்காது, அது முதிர்ச்சிக்கு வராது. அங்க விசுவாசம் இருக்காது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்றாது என்ன ஃபெய்த்னா, மென்டல் ஃபெய்த். சபை ஸ்தாபனங்கள்ல அப்படியே ஜெபம் பண்ண சொன்னா பயங்கரமா என்ன சொல்றதுன்னா சைடு எஃபெக்டோட ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தாபன ஆட்கள் ஜெபம் பண்ணது பார்த்துக்கிறீங்களா? அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு சைடு எஃபெக்டோட ஜெபம் பண்ணுவாங்க. தேவையில்லாத காத்தெல்லாம் வந்துன்னே இருக்கும் அவங்க ஜெபம் பண்ணும்போது. ஆனா அவங்களுக்குள்ள அந்த பரிபூர்ணம் இருக்காது, அந்த மென்டல் ஃபெய்த். அதான் சொல்ற மென்டல் ஃபெய்த். அது மென்டல் ஃபெய்த் என்னது? பீலியோ லவ், உலக பிரகாரமான அன்பு. அவங்களுக்கு நெருக்கடி வரும்போது பீலியோ அன்பினால நிற்கவே முடியாது. ரொம்ப இவரை நேசிக்கிறேன், ரொம்ப சகோதரன் எனக்கு இவரு, நாலு என் காலை மிதிக்கிட்டுமே அவரு, நீயா நானான்னு தெரிஞ்சிடும் அன்னைக்கு. இதுதான் பீலியோ அன்பு. ஆனா அகபு அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அகபு அன்பு ஒருவனுக்குள்ள இருக்கும்போது, அவன் தான் குற்றமே செய்யாதிருந்தும் தன்னை மற்றவர் குற்றப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே இந்த குற்றத்தை அவர்கள் சுமத்தாதிரும் என்ற சொல்ல நிலைக்கு ஒரு மனிதன் வரும்போது, அதுதான் அவனுக்கு அந்த தெய்வீகமான அந்த அகபு அன்புக்குள்ள அவனை நடத்துகிறது. ஆமாங்க. சோ இந்த ஜனங்களுக்கு பாரு, கடைசி நாள்ல அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. திருக்கதர் சொல்ற அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயம் கடினமா போகுதுங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள அகபு அன்பு இருக்கும்போது அவன் எல்லா கண்டிஷன்லயும் தேவனுடைய வார்த்தையோடு ஜீவிப்பான். என்ன வேணா நடக்கட்டங்க. யோபுக்கு என்னங்க நடக்கல? அகபு அன்பு இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே இருந்தது யோபுக்குள்ள. எல்லாமே போயிடுச்சுங்க, யாருமே மதிக்கலைங்க. எல்லா மரியாதையும் இருந்து மரியாதையே இல்லாம வாழ்ந்துட்டா பரவாயில்ல. என்ன திருவள்ளுவர் சொல்லிட்டாரு பாருங்க, தோன்றலின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுனாரு. அவன் புகழோடு புகழே இல்லாம தோண்டிட்டான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்துட்டான் எல்லா புகழோடு.
எல்லா மரியாதையோடு எல்லா சர்வ இதோடு இருந்துட்டு திடீர்னு எல்லாமே உருவப்படும் போது அது ஒரு சாதாரண நிலை இல்லை. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில பயங்கரமான டெஸ்ட். ஆமா, நாம நல்லா இருக்கும்போது எல்லாரும் நம்மளை வந்து பேசுவாங்க. நம்ம பலவீனம் ஆயிடும் போது, நமக்கு என்ன ஒன்று ஆகும்போது எல்லாரும் நம்மளை புறக்கணிப்பாங்க. அந்த நிலையில நீ கிறிஸ்துவுக்காக நிற்கும்போது, உன்னுடைய இருதயம் வார்த்தையோடு திடமா இருக்கும் பொழுது, இது ஏதோ கற்பனை அவங்களுக்கு நடந்தது இவங்க நடந்தல, நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும். ஒவ்வொரு விசுவாசி அந்த நிலைக்கு வந்தே ஆகணும். அப்படி வரும்போது நீ கிறிஸ்துவுக்காக நிற்பாய் என்றால், அதனால்தான் அந்த 14வது வசனத்துல என்ன சொல்றதுன்னா, ரொம்ப பாருங்க அருமையான காரியம் இருக்குது. அதுல என்ன சொல்றதுன்னா, ஒருவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்துக்கொண்டு பொறுமையுடனே, பேஷியன்ஸ், கிறிஸ்துவ வாழ்க்கையில பொறுமை தேவைங்க. தன்னோட நேசமானவங்க இறந்துட்ட உடனே எவ்வளவு பெரிய விசுவாசி இருந்தாலும் டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. கடவுளுக்கே கண்ணு இல்லையா? எல்லாம் விசுவாசிங்க சொல்றது, கடவுளுக்கே கண்ணு இல்லப்பா. ஆனா உண்மையான விசுவாசி தான் சொல்லுவாங்க, அவர் என்னை கொன்றே போட்டாலும், அவர் எனக்கு இன்னும் ஜீவன் இருக்குது, என்னை கொன்றே போட்டாலும் அவர் தான் என்னுடைய நம்பிக்கை, அவர் தான் என்னுடைய நங்கூரம். யார் போனாலும் எனக்கு தெரியாது யார் போவாங்கன்னு, நான் நிச்சயமா அவரோடு இருப்பேன். எது வேணா போட்டோம், நான் மனநலம் பிடித்தவனாக நான் ரோட்டின் தெரு வாசலில் நின்று கொண்டு நான் என்னுடைய அடுத்த வேலை ஆகாரத்தை பிச்சை கேட்கிற நிலைக்கு என்னுடைய ஜீவியம் வந்தாலும் நான் என் முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிப்பேன். அவன் தான் நல்ல நேரத்தில் விழுந்த விதை. அப்படிதாங்க வாழ்ந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க உடைக்கப்படுதல் நிச்சயமா வரும். திருக்குறள் சொல்லுகிறாருங்க, no circumstances will be considered when faith find its bedding ground. பாருங்க அந்த விதையானது அதான் என்ன சொல்றாருன்னா, விசுவாச விதையானது தன்னுடைய சரியான நிலத்தை கண்டுபிடிக்கும் என்றால், ஒரு நல்ல விதை நல்ல நிலத்தை கண்டுபிடிக்கும் என்றால் எந்த சூழ்நிலையும் அது பொருட்படுத்தாது. அதான் சொல்றாருங்க, no circumstances will be considered when faith finds its bedding ground. bedding groundனா சரியான விளைநிலம். உங்களுக்குள்ள இருக்கிறதான விசுவாசம் உங்களுடைய இருதயம் ஆகிய சரியான நிலத்தை அது கண்டுபிடிச்சிச்சுன்னா, சரியான உங்க இருதயத்தில் அது விழுந்துச்சுன்னா, என்ன ஒன்னா நடக்கட்டும், ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பிரதர் இப்படி ஆயிடுச்சிங்க, பிரதர் உங்க அப்பா, பிரதர் உங்க ஒய்ஃப், பிரதர் உங்க கணவர், சிஸ்டர் உங்க கணவர், உங்களுடைய இது எல்லாமே முழுகிருச்சு. ஆமா, அந்த விசுவாசம் அவனுக்குள்ள சரியான நிலத்தை பிடிச்சிருக்கும் என்றால் கர்த்தர் கொடுத்தார். எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தார், என்னுடைய கணவரை கர்த்தர், என் மனைவியை கர்த்தர் தான் கொடுத்தார். நான் கல்யாணம் ஆகுமான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் கொடுத்தாருன்னா, அவர் செஞ்சாருன்னா அவருடைய சித்தம். என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு நன்மையை தான் அவர் தருவார்னு தான் நான் நிச்சயமா அறிந்திருக்கிறேன். எனக்கு நன்மையை மட்டும்தான் தருவார். அவர் ஒருபோதும் தீமைக்கு தேவன் அல்ல. எனக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வார். என் வாழ்க்கையில ஒன்று செய்யணும்னா அவர் தான் செய்யணும். அந்த நிலைக்குள்ள நம்முடைய இருதயம் வரும்பொழுது அதான் சொல்ற, no circumstances will be considered when faith finds its bedding ground. அது விசுவாசம் சரியான அந்த விளைநிலத்தை கண்டுபிடிக்கும் என்றால் அது எந்த சூழ்நிலையும் அது பொருட்படுத்தாது. உங்களுக்கு குணப்படுத்தவே முடியாத வியாதிக்கு மருத்துவர் சொன்னார்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருடைய சரீரம் அழியிற போல இந்த சரீரம் ஒரு நாள் அழிய போகுது. ஆனா எனக்குள்ள உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறான். மருத்துவரே, உன்னுடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறானா? உனக்குள்ள என்ன மாற்றம் நடக்குதா? உனக்கு உள்ளான மனிதன் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியுமா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால அதுதான் நல்ல நிலம். பாருங்க, அது அந்த விதையை அது ரிசீவ் பண்ணும்போது அது நல்ல பலன்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சிறந்த பலன்களை கொண்டு வருகிறது, மிக அருமையான பலன்களை கொண்டு வருகிறது. பாருங்க, ஒரு விதையானது, வேதத்தான் சொல்லுகிறதுங்க, ஒரு விதையானது சரியா வளரணும்னா அதுக்கு முன்மாறி பின்மாறி என்கிறதான மழை பொழியணும். திருக்கதர்சி நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்காருங்க. புத்திர சுவிகாரம்,
அப்புறமாக இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை மூல வித்து இந்த செய்திகள்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்காருங்க. இதை நான் ஒரு சில ரொம்ப ஒரு எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ ஒரு விதை விதைக்கும் பொழுது அந்த விதை விதைக்கிற நேரத்தில் ஒரு மழை வரணும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். விவசாயிங்க சாதாரண ஆள் இல்லைங்க. நாம தான் நினைக்கிறோம் அவங்க ஏதோ படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்கன்ட்டு. அவன் வான சாஸ்திரத்தை அறிஞ்சுவேன். அவன் உண்மையில சரியான சயின்டிஸ்ட், ஞானி. தேவனுடைய முழு காரியமே விவசாயம் தாங்க, அக்ரிகல்ச்சர் தாங்க. தேவன் முதல்ல மனிதனுக்கு என்ன வேலையை கொடுத்தாருங்க? நிலத்தை பண்படுத்த சொன்னாருங்க. தேவன் ஆதாமுக்கு கொடுத்த வேலையே ஃபர்ஸ்ட் என்னது? அக்ரிகல்ச்சர் தான். அவனை ஒரு ஃபார்மரா தான் வச்சாரு. அவனோட ஒரு ஏவியேஷன் கிராஃப்டாவோ பெரிய இன்ஜினியராவோ வைக்கல. வச்சுட்டாங்களா? ஒரு மாலுமியாவோ பைலட்டாவோ வச்சாருங்க. ஆதாம நிலத்தை பண்படுத்த சொன்னாருங்க. அதனால பாருங்க, அவன் விவசாயி சாதாரண ஆளே கிடையாதுங்க. நம்ம மத்திய அரசாங்கம் விவசாயம் மதிக்கிறதில்ல, எல்லாம் ஏற்றி கொள்றாங்க. உண்மையில கஷ்டமா தான் இருக்குது. அவன் தான் ஒரு நாட்டினுடைய ஒரு பேக் போனா இருக்கிறான். ஒரு நாடு சாப்பாடுக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? நிறைய கொள்ளை வழிப்பறையெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நமக்கு ஓவர் தி ஃபுட்டு கிடைக்குது. சாப்பாட்டுக்கு மேலே சாப்பாடு கிடைக்குது. மதியானம் தான் ஒரு இடத்துல சாப்பிட்டு நைட்டு போனால் சாப்பிட முடியாத அளவுக்கு பிரியாணி வந்துடுது. இதெல்லாம் நமக்கு நடக்குது காமனா. ஏன்னா எங்கேயோ ஒரு விவசாயி ஒரு வேலை செய்கிறான். அப்போ இந்த விவசாயி சாதாரண ஆள் இல்லைங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தெரியும். நமக்கு நிறைய பழமொழியெல்லாம் சொல்லப்பட்டுக்குதுங்க. அவனுக்கு ஆடி மாசத்துல காத்தடிக்கன்னு தெரியும். ஆடி வந்தாலே நல்ல காத்து வரும். தெரியுங்களா உங்களுக்கு? பழமொழியை சொல்ல, ஆடி காற்றில் என்ன தெரியுமா? தெரியாதா? ஆடி காற்றில் அம்மியும் நகரன்னுவாங்க. அந்த அளவுக்கு காற்று வரும். அவனுக்கு தெரியும் எப்போ காற்று வரும், எப்போ மழை வரன்ட்டு. அந்த பாருங்க, அவன் தான் ஒரு சிறந்த ஒரு விவசாயியா இருக்கிறான். அவன் பார்த்துனே இருப்பான், வானத்தை அப்படி பார்த்துனே இருப்பான். அவனுக்கு தெரியும் செவ்வானம் விட்டுருந்தான், மந்தாரம் உண்டானா, மப்பு வந்தான். அவனுக்கு எல்லாமே ஓரளவுக்கு அவனுடைய அறிவின் அவனுக்கு என்னன்னா அவனுடைய அனுபவத்தின் மூலமாக அறிந்திருப்பான். இப்போ ஒரு மழை வரப்போற நேரம் வரும்போது சரியான விதையை விதைச்சிருவான். விதைச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மழை வரும். விதைச்சி ஒரு வாரம் ஒரு 10-15 நாளுக்குள்ள ஒரு மழை வந்ததுன்னா அவன் சரியா விதைச்சான்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த இயற்கையான மழை வரணும். அந்த மழை அந்த நிலம் முழுவதையும் அது நனைக்கணும். அந்த மழையை தண்ணியை குடிச்சதுன்னா அந்த அருமையான நிலமா இருக்கும். அதுக்கப்புறம் அது வாய்க்கால தண்ணி விடுவான், போர் செட்டில் தண்ணி விடுவான், எல்லா தண்ணியும் அனுப்புவான், அதெல்லாம் பண்ணுவான். கடைசியாக அவன் அறுவடைக்கு முன்பாக, அதான் ஃபர்ஸ்ட் தான் முன்மாறி, ஃபார்மர் ரெயின். அவன் அறுவடைக்கு சரியான நேரத்தில் வரும்போது ஒரு மழை ஒன்று வரும். அந்த மழைக்கு அப்புறம் அவன் அறுவடை செஞ்சான்னா அதுதான் பர்ஃபெக்டான ஃப்ரூட். நிறைய ஆப்பிள் வருதுங்க. நீங்க கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஆப்பிள் தான். 280, 260, 200, 140. இன்னும் எல்லாமே ஆப்பிள் தானே. அது முன்மாறியும் பின்மாறியும் குடித்து வருகிறதான முதன்மையான பலன் தான் 260. கேஷ்யூ நட் பார்த்தீங்கன்னா முந்திரி 3 வெரைட்டி இருக்குது. அரிசி எத்தனை அரிசி இருக்குது? அப்படியே லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் இருக்குது. 300 ரூபா அரிசி இருக்குது, 40 ரூபா அரிசி இருக்குது. இருக்குதா இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாமே விதை தானேங்க. இந்த விதை என்ன மேலே இருந்தா வருது. ஸோ அந்த கிரவுண்டு, அந்த கிளைமேட்ஸு, அந்த காலநிலை, அந்த வெதரு, இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் இயற்கையை படித்து அவன் விதைக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுனா, முதல்ல அவன் அதை இதை பண்ணுவான். அது முதல்ல அந்த மழை வர மாதிரி நிறைய வரும்போது அவன் உழுது அந்த கரெக்டாக விதைச்சிருவான். விதைச்சதுக்கு அப்புறமா அந்த நேரம் வரும், அது ரொம்பவும் போகக்கூடாதுங்க. கரெக்டாக அவனுக்கு அந்த டைமிங் தெரியும். அந்த டைமிங்குள்ள அந்த மழையை அதை குடிச்சதுக்கு அப்புறமா அப்போ அவன் அறுவடை செஞ்சானா அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதன்மையானது. அதுதான் முதன்மையானது. அப்போ அப்படி ஒரு முதன்மையான கனி வரணும்னா அவனுக்கு என்னன்னா பாருங்க, அதுக்கு மழை ரொம்ப அவசியமாகுது. மழை மேலேருந்து வரணும். அப்போ மழை மேலேருந்து அந்த விவசாயி விதைத்த அந்த நிலத்தின் மேல அதுதாமே தண்ணீரை ஊற்றணும். பாருங்க, அவன் ரொம்ப பொறுமையா காத்திருக்கணும்.
விவசாயிக்கு என்ன தேவை? பொறுமை அவசியம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:7. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்குறாருன்னு அதை தேடாதீங்க. புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இன்னொரு தடவை வாசிங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனின் பயனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்க பாருங்க, ஜேம்ஸ், யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வருகையை வச்சு, முன்மாறி பின்மாறியை வச்சு இந்த விளைப்பயனுடைய பலனை எழுதுறாருங்க. அவர் ஒரு அப்போஸ்தலர். அவர் சரிங்களா? சாதாரண அந்த ஒரே வசனத்துல எத்தனை விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கிறாரு பாருங்க. பாருங்க, ஃபார்மர் ரெயின் லேட்டர் ரெயின், அதாவது முன்மாறி பின்மாறி ரெண்டத்தையும் கொண்டு வராருங்க. அவர் கம்மிங் ஆஃப் த லார்டை கொண்டு வராருங்க. அதுக்கப்புறமா ஹார்வெஸ்ட் டைமை கொண்டு வராருங்க. புரியுதுங்களா? என்னதுங்க? அறுவடையை கொண்டு வராருங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீ பொறுமையோடு காத்திருக்கணுன்றாரு. நீங்க அப்படியே வாசினா அவர் பொறுமைக்காக அவரு யோபை குறித்து பேசுவாருங்க. அப்போ தேவனுடைய விதைகள் நற்பலனை அடைய மீண்டுமாக இன்னைக்கு, அதுக்கு அடுத்து நீங்க அந்த வசனத்தை அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா அவரு அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்க முதல். பாருங்க, நீங்கள் நீடிய பொறுமையா இருந்து எதை பண்படுத்த சொல்ற, எதை பத்திரப்படுத்த சொல்றாருங்க? நல்ல இருதயமாகிய உங்கள் நல்ல நிலமாகிய உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றாருன்னா, ஜட்ஜை பத்தி பேசுறாருங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளோஸா நம்ம வாட்ச் பண்ணோம்னா, ஏன்னா அப்போஸ்தலர்கள் என்ன மாதிரியான புரிந்து கொள்ளுதல்ல இந்த காரியங்களை எழுதி வச்சாங்கன்றத நாம ஆவியோட படிக்கும் போது தான் தெரியும். அவர் கம்மிங்கை குறிச்சு எழுதுறாருங்க. பாருங்க, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி வருகிறத குறிச்சு எழுதுறாருங்க. இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் சொன்னாருங்களா? இன்னைக்கு மனவாட்டி மட்டும்தான் கதவை தட்டுறாரு, சபையெல்லாம் கதவை மூடிச்சு. அவர் சபைக்கு வெளியே இருக்கிறாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது நீங்க எதை வாசிக்கிறீங்கன்னா 17-18 வாசிங்க. பாருங்க, இங்க இதுல ரொம்ப ஒரு அற்புதமான காரியம் மறைந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அங்க என்ன எழுதுறாருன்னா, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த நல்ல நேரத்தை குறித்து எழுதுறாருங்க. உன் இருதயமாகிய உன் இருதயத்தை திடமாக நீ காத்துக்கொள்ள எழுதுறாருங்க. அவர் கர்த்தருடைய வருகையை குறித்து எழுதுறாருங்க. அவரு நியாயாதிபதியா வருவார்னு எழுதுறாருங்க. வாசல் அருகே வராருன்னு எழுதுறாருங்க. அப்புறம் நிலத்தை குறித்து எழுதுறாருங்க. பொறுமையை குறித்து யாரை எழுதுறாருன்னா, அவரு யோபை பத்தி பேசுறாருங்க. அந்த வசனம் வாசிச்சீங்களா? யோபு, ஆமா, யோபு குறித்து மேலேயே சொல்லுவாருங்க. 11. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ மழை வரணும், மழையை குறித்து எழுதுறாருங்க. அந்த நிலத்தெல்லாம் குறித்து எழுதிட்டு அவருடைய வருகையை குறித்து எழுதிட்டு என்ன எழுதினார்னா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்து
பூமி தன் பலனை தந்தது. இப்ப என்ன பண்றாருன்னா, இது பிசிக்கலா நடந்ததான விஷயம். பழைய ஏற்பாடுல இது ஷேடோ, நிழல். இப்ப நம்முடைய நாட்கள்ல வரும்பொழுது இங்க என்ன எழுதுறாருன்னா, அந்த மழைக்கு யாரை கொண்டு வர்றாருன்னா, தீர்க்கதரிசியை கொண்டு வர்றாரு. எலியாவின் ஆவியை பெற்றவரை கொண்டு வர்றாருங்க. அல்லேலூயா. ஏன்னா இங்க முன்மாறி வர வேண்டியதாக இருக்கு, இங்க பின்மாறி வர வேண்டியதாக இருக்கிறது. அப்ப பாருங்க, மீண்டுமாக நம்முடைய தீர்க்கதரிசி வரும்போது தான் பெந்தேகோஸ்தே அந்த அபிஷேகம் பாருங்க. பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் சொல்லுது, அது மழை பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்குது. அல்லேலூயா. மீண்டுமாக திரும்ப அழித்தலை கொண்டு வருவதற்காக மல்கியா 4, 5, 6 வரணுன்றத எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய ரீதியில எழுதுகிறார் பாருங்க. புரியுதா இல்லைங்களா? அதே நம்ம வாசிச்ச லூக்கா 8ஆம் அதிகாரத்துல வாசிச்ச அதே சம்பவத்தை தான் இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல அப்படியே எழுதிட்டே வராருங்க. அது வேற ஒரு ஃபார்மேட்ல எழுதுறாருங்க. இது ஒரு ஃபார்மேட், இது ஒரு ஃபார்மேட், ஆனா பொருள் ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க என்ன பண்ணாருன்னா, மழை வரும்போது எலியா என்பவன் 3 வருஷ காலம் மழை பெய்யாம வானத்தை அடைத்தாரு. எலியா மீண்டுமாக வரும்போது அவர் மழையை கொண்டு வந்தாரு. மழை வரும்போது பூமி தன் பலனை கொடுத்தது அப்படின்னு சொல்றாருங்க. அல்லேலூயா. ஏன்னா மழைதான் விதைக்கு ஜீவனை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. எது ஜீவனை கொடுக்குறதுங்க? விதைக்கு எது ஜீவனை கொடுக்குறது? மழை. ஒரு வசனம் வாசிங்க, ஓசியா 6:3. பாத்தீங்களா எப்படி வராருங்களா? அவரு எப்படி வராருங்க? அவருடைய வருகை எப்படி இருக்குதுங்க? அருணோதயம் போல மழையை போல இருக்குது. அவரே முன்மாதிரியாம் பின்மாதிரியாம் வருகிறாருங்க. புரியுதுங்களா? ஏன்னா நாம் விதையா இருக்கிறோம், நமக்கு ஜீவனை தரும்படிக்கு அவர் தான் வரணும். அவர் மழையா வராருங்க. இயற்கையான பூமிக்கு, இயற்கையான விதைக்கு மழை வருது. நம்மள பூமி மட்டும்தான் நாம. அதையும் அவர் தான் சிருஷ்டித்தார். ஆதியில வானத்தின் பூமி அவர் தான் சிருஷ்டித்தார். நம்மை சிருஷ்டித்தவர் அவர் தான். விதை அவருடையது, அவர் தான் விதைச்சாருங்க. சரிங்களா? ஆமாங்க. ஸோ நாம் அப்படியே வாசிச்சோம்னா இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25. பாருங்க, அவர் முன்மாரியும் பின்மாரியும் அவர் வர்ஷிக்கப்படும் பொழுது களங்கள் தானியத்தினால் நிரம்பும். பாத்தீங்களா? ஆலைகள் ரெண்டுமே என்னதுங்க? ரெண்டுமே பாருங்க, ரெண்டுமே பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாகுதுங்க. என்ன சொல்றாருங்க? களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமாகுதுங்க? ஸ்டிமுலேஷன், ஊக்குவித்தலுக்கு. புரியுதுங்களா? ஒரு விசுவாசியை ஊக்குவிக்க கூடியது திராட்சை ரசம் தான். தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவிக்கு அடையாளமா இருக்குது. பரிசுத்த ஆவி தான் மேல் வீட்டார்ல இறங்கினாரு. அதுதான் முன்மாறி சொல்ல, அதுதான் ஆல்பா ஏஜ், அதுதான் விதைப்பின் காலம். இன்னைக்கு மனவாட்டி அறுவடை நேரத்துல வந்திருக்கிறான். இது எல்லாமே வேதத்துல ஒன் பை ஒன்னா ஆவிக்குரிய காரியங்களாக இது வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்க எலியா மூலமா தான் அந்த மழையானது வர வேண்டியது இருக்குது. எலியா தான் மீண்டுமாக மனவாட்டிக்கு அந்த திரும்பாளித்தலை கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறார். இதைதான் யாக்கோபாங்க கொண்டு வந்து நிறுத்துகிறாருங்க. அப்போ இந்த மழையானது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது. அப்போ அவர் நம்ம மேல எப்படி வர்றாருன்னா, மழையை போல வராருங்க. நீ நல்ல நிலமா இருக்கணும். உனக்குள்ள அவருடைய வார்த்தை ஆகியது விதைக்கப்படும் போது அவர் தான் உன்னை அனாயின் பண்ணுகிறார். அவருடைய அபிஷேகத்தை நீ பெற்றாதான் எந்த சூழ்நிலை நீ பலனை கொடுக்க முடியும். நீ பின்வாங்கி போக முடியாது. அல்லேலூயா. ஸோ இந்த சீசன்ல அறுவடைக்கு வர நேரத்தில் கலைகள் எதுவுமே இல்லை. ஏன்னா அறுவடைக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல எதை கட்ட சொன்னாருங்க? கலைகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கட்ட சொல்லி இருக்கிறாரு. அறுவடைக்கு வருவது வெறுமனே பலன்கள் மட்டும்தான். அங்க முட்கள் எதுவுமே கிடையாது. பாருங்க, அங்க களங்கள் தானியத்தினால் நிரம்பும்,
ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் அங்க அதிகமா காணப்படும். எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இன்னைக்கு அந்த நேரத்துல தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது மீண்டுமாக அந்த பெந்தேகோஸ்தே மக்களுடைய திரும்ப அழித்தலுக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாவோ ஒரு ஸ்தாபன அமைப்பு போல நம்ம வாழறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. நமக்குள்ள வரங்கள் புதுப்பிக்கப்படணும். நம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். இந்த பிரதர் நல்ல மெசேஜ் படிப்பாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். இவர் இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் அப்படியான வேரியேஷன் நம்ம கிட்ட கிடையாது. இவருக்குள்ளும் பரிசுத்த ஆவிக்குது, இவருக்குள்ளும் பரிசுத்த ஆவி இருக்குது. இந்த சிஸ்டருக்குள்ள தேவனுடைய ஆவிக்குது, அந்த சிஸ்டருக்குள்ள தேவனுடைய ஆவிக்குது. இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். அதற்காகத்தான் இந்த செய்தியை தேவன் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அவரே மழையா வராரு. பாருங்க, பாரீர் அருணோதயம் போல். அருணோதயம் என்ன? சூரியன். அவரே சூரியனா வராரு, அவரே மழையா வராரு. ஏன்னா விதைக்கு என்ன தேவைங்க? விதை ஜீவிக்க ரெண்டு தேவை. ஒன்று காஸ்மிக் லைட், ஒளி, இன்னொன்று மழை. ரெண்டுமே அவர் தான். பாத்தீங்களா? திருக்கதரிசியுடைய அந்த கண்ணாடியை போட்டாதாங்க பைபிளே நமக்கு அவர் பார்த்த மாதிரி பார்க்க முடியுது. அவர் அருணோதயம் போல வருகிறார். அவர் தான். பாருங்க, சூரியன் இல்லைன்னா விதை வளருமா? விளையவே விளையாது. ஆர்டிகா அண்டார்டிகா பகுதியெல்லாம் மக்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க. எஸ்கிமோக்கள் இக்ளூ ஹவுஸ்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்க வளர்வதற்கான பொட்டன்ஷியல திறனே இல்லைங்க. தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு பேர் படிச்சுக்கிறீங்க? ஆர்டிக் அண்டார்டிகா பகுதிகள்லாம் சூரியனே இருக்காதுங்க. எல்லாமே -0 இருக்காங்க. குளிர்ல நம்மளால வாழ முடியாது. அந்த பகுதியில் வாழறதுக்கான ஒரு வடிவமைப்போட தேவன் சில ஜனங்கள் அங்கே வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கும் இந்த கடைசி கால செய்தி போயிடுச்சு. அந்த இக்ளு மக்கள் மத்தியில, அந்த குள்ளமான சிறிய எளிய மக்கள் மத்தியில தேவன் இன்னைக்கும் அங்க கிரியை செய்கிறார். அவங்களாம் நாயில வண்டி பார்த்துட்டு அந்த நாய் வண்டியில போவாங்க பாருங்க, ஐஸ்ல. அவங்க கிட்ட இந்த மெசேஜ் போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் பாருங்க, அதுதான். அப்போ பாருங்க, ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு சூரிய ஒளி தேவைப்படும் என்றால் இந்த விதை வளர ரெண்டு தேவை. ஒன்று சூரிய ஒளியும், இன்னொன்று மழையும். அதான் சொல்ல, அவர் அருணோதயம் போலவும் மழையை போலவும் வருகிறார். அவரே பாருங்க, அவர் தான் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக அவர் தான் மனுஷகுமாரனா மனுஷனா வந்தாரு. அவரே பரிசுத்த ஆவியா அக்னி ஸ்தம்பமா வந்தார். அவர் வேற இவர் வேற கிடையாதுங்க. சூரியனும் அவர் தான், மழையும் அவர் தான், மேகமும் அவர் தான், சுழல் காற்று அவர் தான், அக்னி பந்தும் அவர் தான், அக்னி ஒளியும் அவர் தான், எல்லாமே அவர் தான். இடி முழக்கமும் அவர் தான். இடி முழக்கம் யாருங்க? தண்டர் அவர் தான், மின்னல் அவர் தான். அல்லேலூயா. எல்லாமே அவர் தான். அவருடைய தோற்றம் தான். அவர் தான் ஹோலி ஸ்பிரிட். டினாமினேஷன் என்ன பண்றாங்க? அவர் வேற, இவர் வேற, பிதா வேற, குமார் வேற, பரிசுத்தாய் வேற. ஆனா அவரே மழை, அவரே வெளிச்சம், அவரே ஒளி, அவரே இடி, அவரே மின்னல், எல்லாமே அவர் தான். அவரே மேக ஸ்தம்பம், அவரே அக்னி ஸ்தம்பம், அவரே ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்த எல்லாமே அவர் தான். அந்த கூடாரமும் அவர் தான், உடன்படிக்கை பெட்டியும் அவர் தான், தேவ சமூகத்து அப்பமா அவர் தான், மகாபிரதான ஆசாரியம் அவர் தான். எதுதான் அவர் இல்லை? எல்லாமே அவர் தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே அவர் தான். அவர் இல்லை நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு சுவாசமும் அவர் தான். அல்லேலூயா. ஆமாங்க. சோ இன்னைக்கு அவரே நம்முடைய வாழ்க்கையை இங்கே நம்மை அந்த மகத்தான திரும்ப அழித்தலுக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவரே தான் விதைத்த விதை. வேதம் சொல்லுது, அவர் தான் விதைக்கிறவர், அவர் தான் ஹஸ்பண்ட் மேன். என் பிதா தோட்டக்காரர். என்ன சொன்னாருங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? என் பிதா தோட்டக்காரர். ஆங்கிலத்தில் ஹஸ்பண்ட் மேன் சொல்லுது. என் பிதா தோட்டக்காரர். அவர் தான் விதை விதைக்கிறவர். விதையும் அவரது தான், மழையும் அவரது தான். பவுல் என்ன சொல்றாருங்க? நான் நட்டேன், அவன் நட்டால் நான் நீர் பாய்ச்சினேன். விளை செய்கிறவர் கர்த்தர். விளைச்சல மகசூல தருவர் அவர் தான். அல்லேலூயா. அவர் தான் நற்பலனை கொண்டு வருகிறோம், அவர் தான். அல்லேலூயா. ஸோ நாம் வெறுமனே நிலமாதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உடைக்கப்படுதல் அவசியமா இருக்குது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம்
நாம் கோபித்து கொள்ளும் போது தேவன் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை ஒரு பட்டறையாகுது, நம்மளை அலைன் பண்ணுகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் வந்து மேடு பள்ளம் வரும்போது நம்முடைய வீல் அது அந்த சரியான நிலையில் இல்லை. பரிசுத்தாவி யாரை நேசிக்கிறாரோ அவங்களை அனுதினமும் தேவன் உன்னை சரிப்படுத்துவார். ஏன்னா நீ சிக்ஷையை சகிக்க வேண்டும். ஏன்னா நாம் வந்து வேசின் புத்திரர் அல்ல. நமக்கு மிக சரியான கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வந்து ஸ்தாபனத்தினுடைய அந்த அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வேசின் பிள்ளைகள் அல்ல நாம. அப்போ நமக்கு நிச்சயமா மழை அவசியமா இருக்குது. திருக்கதரிசி ரொம்ப அழகா அந்த மாய்ஸ்டரை குறித்து சொல்றாருங்க. நீங்க அநேகம் படிச்சிருப்பீங்க. அது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நேரம் ஆகுது, நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் முடிக்கலாம். திருக்கதரிசி சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. அவர் காடுகளுக்கு போகிறாருங்க. காடுகளுக்கு போகும்போது எப்படி முள் உருவாகுது எனக்கு உண்மையாக தெரியவே தெரியாதுங்க. நம்ம என்ன முள் மரம் நினச்சினுக்கிறோம். முள் எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறாருங்க. And now you can learn another thing on the desert that I think would kind of pay us to look at all these cactus needles. You see those needles and don't believe there be a machine could sharpen. நீங்க போனீங்கன்னா இந்த கள்ளி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலைவனங்களில் முள் எப்படி இருக்குங்க, ரொம்ப கூரா இருக்கும். அதை எந்த ஒரு இயந்திரமும் அந்த அளவுக்கு கூராக்குறது இல்லை. அங்கே என்னன்னா ரொம்ப பசுமையான இலைகள், ரொம்ப பசுமையான இலைகள். அந்த இலைகளுக்கு என்னன்னா தண்ணி இல்லாததுனால பாலைவனத்தில் என்ன கிடைக்காது, தண்ணியே இருக்காது. அதனால தண்ணி இல்லாததுனால அந்த இலைகளே சுருண்டு முள்ளா மாறுது, அவ்வளோ ஷார்ப்பா மாறுது. ஆக்சுவலா அது முள்ளா தேவனே வைக்கல. ஆதாம் விழுந்து, தேவனுடைய சிருஷ்டிப்புல முள்ளே கிடையாது. ஆதாம் விழுந்து போது என்ன சொன்னாருங்க, முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்னாருங்க. ஸோ தேவனுடைய கோபத்தினால அது வந்ததுங்க. சரிங்களா? ஆமா. இப்போ பாருங்க, அந்த பாலைவனத்தில் எங்கெல்லாம் முள் வளருதோ பாருங்க, பச்சையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்த ஒரு முள்ளுமே பச்சையா இருக்கும். ஒரு இலையானது அங்க தண்ணி இல்லாதனால, அதான் சொல்ற கேக்டஸ்னா அந்த என்னது சப்பாத்தி கள்ளி சொல்றேன் பாருங்க. அது என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப பச்சையா தான் இருக்கும். அதுல இருக்கிறதான இலைகளே சுருண்டு அது முள்ளா மாறிடுது. அது பசன்னு இருக்கிறதுக்கான போதுமான மாய்ஸ்டர் அங்க இல்லாம போயிடுதுங்க. திருக்கதரிசி சொல்றாருங்க, that little cactus was my country, it would unfold and be a beautiful soft leaf. ரொம்ப ஒரு மென்மையான அழகான அந்த இலையானது அது தன்னில் தானே சுருட்டி கொண்டு, because what it is a leaf rolled up, அது சுருண்டு கொண்டு, and nature sharpened in that way. அது பாருங்க, அது வந்து ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு நிலைக்கு போயிடுது. that is the way it protects itself. அந்த வகையில் தான் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது. It might be good for us to think of just a moment. Now put water on this desert and leave here the several years. அப்பதான் சொல்றாருங்க. அப்ப எப்படி இந்த இலையானது வருதுன்னா, அங்க தண்ணி இல்லாதனால என்ன ஆயிடுதுங்க, அது வந்து சுருண்டு போகுது. ஸோ நாம நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல நிலமாக இருப்போம் என்றால், நல்ல நிலமாக தேவனுடைய வார்த்தை எல்லா இடத்துலையும் விழுந்துக்குது. அப்படியே தூவி இருக்கிறாருங்க, நம்ம எல்லார் மேலேயும் தூவி இருக்கிறாருங்க. நீங்க தான் விசுவாசின்னு, நீங்க நல்லன்னு, நான் விசுவாசிக்கணும், நான் நல்லன்னு. சரிங்களா? ஆமா, நம்முடைய சொந்த விசுவாசம் தான் அதை விசுவாசிக்கணும். அப்போ தேவன் தூவும் போது நமக்குள்ள அந்த விதைகள் விழுந்திருக்குது. அப்போ நல்ல நிலத்துல விழும்பொழுது அதுக்கு மாய்ஸ்டர், ஈரப்பசை தேவை. அவரே மழையா வரார், அவரே அபிஷேகமா வரார், அவரே அனாயிண்டிங்கா வரார். அவருடைய ஆவி இல்லாம நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே கூடாது. அப்படி வாழும்போது தான் சொல்றாருங்க, முள்ளு அப்படி முள்ளாகும் போது என்ன ஆகும், எல்லாரையும் குத்தும். அது முள்ளாயிடுச்சுன்னா ரொம்ப பார்த்து தான் பொறுமையா ஹேண்டில் பண்ணோம். நான் போயிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு லில்லி பூ போய் நான் அப்படியே எடுத்துருவேன். ஆனா நான் ரோஜாவை அப்படி எடுக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது என்ன இருக்குது, அதுல முள் இருக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஈரப்பசை இல்லை என்றால்,
அது நீங்களா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவியாகி அந்த மழையானது நம்முடைய வாழ்க்கையில காணப்படாமற் போனால் நாம முள்ளாதான் இருப்போம், நாம மற்றவங்கள குற்றுவோம். ஸோ நம்ம நல்ல நிலமா இருந்தா கூட நமக்கு தண்ணீர் அவசியம். இன்னைக்கு தண்ணீர் நமக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையும் ஆவியும் நமக்கு அளவில்லாமல் அளிக்கப்பட்டிருக்குது. நாம் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு இனிமையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மால வாழ முடியும். பாருங்க, அந்த இலைகள் தான் சுருண்டு அது அவ்வளவு கடினமாகி அது எல்லாரையும் குத்துமடியான நிலைக்கு வருகிறது. ஸோ தண்ணீர் இல்லைன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு இவ்வளோ செய்தி இருக்குது, இவ்வளோ வேத வசனங்கள் இருக்குது, இவ்வளோ மகத்தான தீர்க்கதரிசியுடைய கொட்டேஷன்ஸ், எவ்வளோ காரியங்கள் வந்துடுச்சு. நாம் அதை பொருந்தி படிக்கிறோமா? நம்ம படிக்கலைன்னா நாம் முள்ளாதான் இருப்போம். ஏன்னா இந்த பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், இலைகள் ஐக்கியத்தை குறிக்கிறது. இலைகள் என்னதுங்க? ஐக்கியத்தை குறிக்குது. இலைகள் சுருண்டும் போது, ஐக்கியம் இல்லாத போது நம்ம முள்ளா மாறிடுறோம். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங்காக பேசுகிறேங்க, தீர்க்கதரிசி பேசுனா அப்படியே பேசுகிறேங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாம் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த முட்கள் அது அவிதமாக சுருண்டு அது என்ன ஆகுதுன்னா அவ்வளோ ஷார்ப் ஆயிடுதுங்க. அப்போ இன்னைக்கு நிறைய சபைகள், நிறைய விசுவாசியுடைய வாழ்க்கையில் மழை இல்லாமல் காணப்படுது. நீ ப்ரிப்பேர்டு கிரவுண்டாக இருந்து அதில் அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்தில் தேவனுடைய வார்த்தையாகிய விதை விழுந்து அவருடைய ஆவியாகிய தண்ணீர் விழும்போது அப்போதான் நாம் 100 பலனை கொண்டு வர முடியும். இல்லைன்னா நாம் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கின்னு, எல்லார் மேலே நாம் கோபமாக இருந்துக்கின்னு நம்முடைய வாழ்க்கை பாருங்க, உண்மையிலே நான் நினைக்கிறேன் சரி செய்ய வேண்டிய நபர் நான் தான். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில் சரி செய்ய வேண்டிய நபர் நான் தான், ஒரு சபையில் சரி செய்ய வேண்டிய நபர் நான் தான், ஒரு சமுதாயம் அப்படிதான் இருக்கும், சரி செய்ய வேண்டியது நான் தான். நாம் அந்த மனநிலை, ஏன்னா நாம ப்ரிப்பேர்டு கிரவுண்டு, நாம தாமே பதப்படுத்தப்பட்டதான நல்ல நிலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம நிச்சயமாகவே இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு இன்னைக்கு ஜபத்திலும் விசுவாசத்திலும் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியல. பண்டைய காலங்களெல்லாம் ஜனங்கள் எப்போதும் பாடுவாங்க, எப்போதும் துதிப்பாங்க, எப்போதும் ஜபம் இருக்கும், எப்போதும் ஆவிலே இருப்பாங்க, இனிமையா பேசலாம். இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு தப்பிச்சு வருதுக்குள்ள போதும் ஆயிடுது. இருக்குதா இல்லைங்களா? கொஞ்சம் பேர் அப்படியே பாதி சிரிக்கிறாங்க, சிரிக்கலாமா வானவா மாட்டி போன்ற எல்லாருடைய லைஃப்லயும் இருக்குதுங்க. நம்ம தேவ பிரசனத்தில் உட்காரும் போது தான் தேவன் நம்மை மென்மையாக்குவார். நமக்குள்ள அகபோ அன்பு ஊற்றப்படும் போது தான் நாம் ஒரு இனிமையான கிறிஸ்தவர்களாக மாறுவோம். பாருங்க, இன்னைக்கு பரிசுத்தாவியுடைய அனாயிண்டிங் இல்லாதனால தான் இன்னைக்கு சபைகள்லாம் விசுவாசியுடைய வாழ்க்கையெல்லாம் காய்ந்து போயிருக்கிறது. அந்த காலத்துல தொடப்பத்தில் செருப்புலாம் அடிப்பாங்க பிள்ளைங்கள, அப்படியே வந்து நிற்பாங்க. இப்போ ஒன்று சொன்னா கோச்சிக்கிறாங்க, எதனா பேசும்போதே கோச்சிக்கிறாங்க, சாப்பாடு வேணுன்றாங்க, அது வேணுன்றாங்க. ஏன்? தண்ணி இல்லை. எல்லாருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆனா அதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. உனக்கு பொறுமை தேவை, நீ பொறுமையா இருக்கணும். நீ பொறுமையோடு இருக்கும்போது தான் உன்னுடைய வாழ்க்கையில நீ விசுவாசத்தோடு கூட நீ இருக்கும்போது தான் 100 பலன். 90, 60, 30 நம்மளுக்கு கிடையாதுங்க. நீ 60 எடுத்து வந்து வாங்க மாட்டார் அவரு. 100 பலனை கொண்டு வா. இன்னைக்கு மனவாட்டி அந்த பரிபூர்ண நிலையில வர வேண்டியது அவசியமா இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு தேவன் இன்னைக்கு அந்த விதமான நிலைக்கு தான் நம்மளை கொண்டு வருகிறார். அப்போ ஒரு இயற்கையான விதைக்கு அதனுடைய பலனுக்கு ஒரு இயற்கையான மழை தேவை என்றால், இன்னைக்கு ஆவிக்குரிய விதைகளாகிய நமக்கு, ஆவிக்குரிய வித்தாகிய நமக்கு உண்மையிலேயே இந்த ஆவிக்குரிய மழையானது அவசியமா இருக்குது. அந்த ஆவிக்குரிய மழையை தருகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அறுவடை நேரத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமா, நமக்கு அதிகமான மழை தேவை, அதிகமான பரிசுத்தாவுடைய அபிஷேகம் தேவை, அதிகமான பரிசுத்தாவுடைய அனாயிண்டிங் தேவை. எவ்வளவு பேர் நேரம் எடுத்து வீட்டில் இது ஃப்ரீ ஆகுறேன்னு ஜெபிக்கிறீங்க? ஃப்ரீ ஆகுறாங்க, இன்னைக்கு எந்த வேலை இல்லை. ஃப்ரீயா இருந்த அன்னைக்கு தான் அவங்க பார்க்கல போகலாம், இவங்க பார்க்க போகலாம், அவரை பார்க்கலாம், அந்த வேலையெல்லாம் அன்னைக்கு தான் வச்சுக்கிது. ஃபுல் ஸ்கெடியூல் ஆயிடுது. அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறவன் ஒரு அரை மணி நேரம் இன்னைக்காச்சும் எக்ஸ்ட்ரா ஜாப் அப்படிலாம் பண்றது இல்லை. ஆனால் அந்த காலத்துல நான்லாம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய பெருமைக்காக நான் இதை சொல்லலை, உண்மையிலே நான் இருக்கிற உண்மையை சொல்றேன். நான் இங்கேருந்து சொல்ற கர்த்தர் பார்க்குறார்.
நான் அது பொய்யா சொன்னால் அதுக்கான பலன் எனக்கு தருவார். லீவு போட்டெல்லாம் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. அது அந்த தேவனை ருசி பார்க்கும்போது அந்த சுவைக்கு ஈடாக உலகத்தில் ஒரு சுவையும் வரல. என்னென்னவோ வந்துருச்சு, என்னென்னவோ சாப்பிட கொண்டு வந்துட்டோம். அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, அலிமா, இதுமா, அது ஏதோ வந்துருச்சுங்க. பர்கரு, பீஸா, ஏதோ வந்துருச்சு. ஆனால் அவருடைய சுவைக்கு ஈடாக அதை தொடக்கூடிய இன்னும் ஒன்று வரவே இல்லை. ஆனால் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ கொஞ்சம் முன்னேறி போகணும். ஜெபித்த பிறகு வருகிற அந்த தெய்வீக அனுபவம், எவ்வளோ பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? அது ஒரு தெய்வீகமான உணர்வு. எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். எனக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே நான் அவரை சார்ந்திருக்கேன் என்ற உணர்வு நமக்குள்ள வரும். இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான நிலைக்கு நம்மளை கொண்டு வருகிறார். இந்த மழையெல்லாம் நாம குடித்த பிறகுதான், நாம முதற் பலன் ஆகும்போது தான் அவருடைய களஞ்சியத்துக்கு நாம் போவோம். நாம என்ன இந்த விதையுடைய கடைசி முடிவு என்னங்க? அவருடைய களஞ்சியத்துக்கு போனோம், போவாசுடைய களஞ்சியத்துக்கு போனோம். அல்லேலூயா. களஞ்சியத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்க? அது இன்னொரு ப்ராசஸ். அதை எடுத்து அதை உடைக்கணும், அதை பவுடர் ஆக்கணும், அதை திருப்பி அவன்ல வைக்கணும், அதை சூடாக்கணும், அதுல ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல். அது ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, நானே மெய்யான ஜீவ அப்பமாகிறேன். டெஸ்ட் அண்ட் ட்ரையலுக்கு அப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடி, போராட்டம். ஆமா, நீ நல்ல நிலமா ப்ரிப்பேர் கிரவுண்டா இருந்தினா நீ உடைக்கப்படாம நல்ல நிலமா ஆகவே முடியாது. உழவு செய்யாம நல்ல நிலமா ஆகவே முடியாது. தேவனுடைய வார்த்தை உன்னை உடைக்க வேண்டியதா இருக்குது. அதனால நான் முடிக்கிறேன். இதோட முடியல, இன்னும் கூட கொஞ்சம் காரியங்கள் இருக்குது. நம்ம அடுத்த வாரம் நம்ம இதோட சேர்ந்து பார்க்கலாம். பாருங்க, தேவனுடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழும்போது தான் அது 100ஆன பலனை கொடுக்கறதா இருக்குது. இன்னைக்கு நாம அரைகுறையா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையோடு நம்ம பரலோகம் போக முடியாதுங்க. சரிங்களா? நாம மெசேஜுன்னு வந்துட்டுனா இதுக்கு முழுசா வாழ்ந்துட்டே போயிடணும், இல்லைன்னா வாழாமே போயிடணும். பார்டர் லைன்லேயே நின்னுக்குன்னு பொதுவாக சொல்ற கருத்து, பார்டர் லைன்லேயே நிற்க கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, லூக் வாம் பிலீவர்னாரு. அவன் எல்லைக்கோடு விசுவாசி, எல்லையிலேயே தான் இருப்பான். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாளையத்துக்கே புறம்பே வந்துட்டேன். அவருடைய நிந்தையை சுமந்து நான் பாளையத்துக்கு புறம்பே வந்துட்டேன். ஏனெல்லாம் என்னுடைய நேசர் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறான். நாம இன்னைக்கு எங்க போனோம்? பாளையத்துக்கு புறம்பே போனோம். இந்த உலகம் என்ற பாளையத்தை விட்டு, சபைகள் என்ற பாளையத்தை விட்டு, சடங்காச்சாரம் என்ற பாளையத்தை விட்டு, பாரம்பரியம் என்ற பாளையத்தை விட்டு, உலக நண்பர்கள், உலக சந்தோஷம், உலக ஐக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாளையத்துக்கு போகும்போது அங்கே ஒரு உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் நான் ஒரு நல்ல நிலன்னு, நீங்க விசுவாசிங்க நீங்க நல்ல நிலன்னு. ஆனா நான் நல்ல நிலமோ இல்லையோ, விழுந்த விதை சரியான விதை தேவனுடைய வார்த்தை. அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன் நான் நல்ல நிலமா இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற முள்ளு, எனக்குள்ள இருக்கிற அதெல்லாமே தேவன் எடுத்து களைகள்லாம் பிடுங்கி அதெல்லாம் பண்படுத்தும் பொழுதுதான் அவரே தண்ணியை தராரு. அவரே பாருங்க சாயங்கால வெளிச்சத்தின் செய்தியை தராருங்க. அதை நாம எடுக்க அப்பதாங்க 100% போஷாக்க வர முடியும். மழையும் வெளிச்சத்தையும் எடுத்துன்னு வளருகிற அந்த விதை தான் என்ன சொல்றாங்க முதற் பலனா வரும். எத்தனையோ அரிசி இருக்குது. இப்பதான் அரிசி எல்லாம் பாஸ்மதி அது இதுன்னு வந்துச்சு. அப்பெல்லாம் 5, 8 அதெல்லாம் அந்த குவாலிட்டியா இருந்தது. முதற் பலனே அப்படிதான் வரும். அதனால அவருடைய மழையில, அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்துல போங்க. நேரம் கிடைக்கும் போது ஜெபிங்க. உடைய வாழ்க்கையை வீண் அடிக்காதீங்க. பொழுதன்னைக்கு மொபைல், கண்ணு தான் போகும், கண்ணே இல்லாம போவோம். இது சாமெல்லாம் கிடையாது, உண்மையா நடக்கும். நீங்க போய் பாருங்க, ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க வர முக்கால்வாசி பேருக்கு மொபைல் பார்த்தனால்தான் கண்ணு பிரச்சனை. இன்னைக்கு தெரியாது, நிச்சயமா ஒரு நாளைக்கு தெரியும். ஆனா நீ இதை படிச்சுன்னா உன் பார்வை தெளிவடையும். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மங்களா தான் இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி மங்களா, ஒரு மாதிரி பிளரா இருந்தது. இதை படிக்க தான் கொஞ்சம் ஐலைனே அப்படி அட்ஜஸ்ட் ஆகுது. நான் விசுவாசிக்கிறேன் 2020 இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 2020 வரும்னு நினைக்கிறேன். வருமா வராதா?
ஆமா, இது படிக்கும் போதுதான் மைண்டு பைத்தியமா இருந்த, புத்தி கோளாறா இருந்தேன் நான். இருக்கிறதே உண்மைங்க. புத்தி சுவாதீனமா, புத்தி கோளாறா, என்ன பேசுறேன், என்ன பண்றேன், என்ன பேசுறேன் ஒண்ணுமே தெரியாம மனநலம் பாதிக்கப்பட்ட மென்டலா இருந்தேன். இதை படித்த போதுதான் எனக்கு புத்தி தெளிந்தது. இதை படித்த போதுதான் என்னுடைய புத்தி தெளிந்தது. இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் படிச்சுன்னா தான் மைண்டு தெளிவாகும். மனசு சிந்தையெல்லாம் நாம போயிட்டு எந்த யோகாலயம் போயிட்டு ஒரு மணம்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு மணம் பண்றது யோகாலயம் இப்படிலாம் அதெல்லாம் செய்யவே தேவையில்லை. இதை உட்காந்து 1/2 மணி நேரம் படி, இதை ஒரு 1/2 மணி நேரம் படி, ஒரு 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு. எதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்தாரோ நல்லா ஸ்தோத்திரம் சொல்லு. பேய் உனக்கு பக்கத்துல வர்றதுக்கே பயப்படுவான். இவன் வேற மாதிரியான மழையில இருக்கிறான்னு நினைப்பான். இதை விட்டுட்டு நம்ம லௌகிக கவலைகள்னாலும் உலக இதுலெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம பலனை கொண்டு வர முடியாது. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேர் நல்லன்னு விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லன்னு விசுவாசிக்கிற உங்களுடைய நிலத்துல அவர் தான் விதையை விதைச்சிருக்கிறாரு. தயவு செஞ்சு வெளிச்சத்தையும் மழையும் எடுக்காம இருக்காதீங்க. நல்ல நிலமா நீங்க இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பலன் வரணும். வெளிச்சம் தேவனுடைய வார்த்தை ஒளியா இருக்குது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான் வார்த்தையா இருக்கிறார். அவரே ஆவியாக மழையாக இருக்கிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை குடிங்க, அதை நல்லா சாப்பிடுங்க. முதற்பல்லான பலனை கொண்டு வாங்க. ஆமா, அவர் எஜமான் பார்க்கும்போது இதனுடைய விளைச்சல் நல்லா வளர்ந்துருக்குது, அருமையா வளர்ந்துருக்குது, தானிய களங்கள் நிறைந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அப்போது உங்களை பார்த்து உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டாக்கப்பட்ட சந்தோஷத்துக்குள்ளே என் மனவாட்டியை நீயே வந்து பிரவேசின்னு பேர் சொல்லி அழைப்பார். எல்லாரும் பேர் சொல்லி அழைப்பார். உலகம் தோற்றத்துக்கு முன்னே உனக்காக நான் உண்டாக்கின என்னுடைய சந்தோஷத்தை நீயே என்னோடு வந்து பிரவேசின்னு உங்களை அழைக்கும் பொழுது அப்போதான் இந்த உடைக்கப்படுதல் இதுக்கான எல்லா பலனும் உங்களுக்கு தெரியும். இந்த நிந்தை ஏன் வந்தது, ஏன் இந்த அவமானம் வந்தது, ஏன் எனக்கு இதெல்லாம் வந்ததுன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். அதனால அது மட்டுமாக பொறுமையோடு அவருடைய பாருங்க, மழைக்கு அந்த விதைக்கான ஆகாரமே வெளிச்சமும் தண்ணியும் தான். சரிங்களா? அந்த ஆகாரத்தை உட்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக ஆவியா இருக்குது, அதனோடு தரித்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜீவியத்தை ஆஸ்வதிப்பாராங்க. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். நாம் யாவரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். நம்மை நல்ல நிலமாக அவர் வைத்தமைக்காக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைக்கப்படுதல் தாவீதுவாய் சொல்லுகிறார், ஆமா நான் துன்பப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கடைந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று. அவர் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார் என்று சொல்லியிருக்கிறார். ஓ ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி. எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொருவரும் ஸ்தோத்தரிப்போம். கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை எல்லாரும் துதிப்போம். ஒவ்வொரு சௌகரியம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை துதிங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் புகழுங்க. ஹல்லேலூயா, நன்றி நன்றி. உம்முடைய அன்பிற்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக, உம்முடைய வழிநடத்தலுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையாகிய விதைக்காக, உம்முடைய விளைச்சலுக்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, சோத்ரம் 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 சோத்ரம். குரல் சத்தத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க. சத்தத்தை உயர்த்தி அவரை கனப்படுத்துங்க. அவர் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாவற்றும் நம்மளை வேறு பிரித்து இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய ஆலைகள் எல்லாம் திராட்சை ரசத்தினால எண்ணெயினால நிறைந்திருக்கிறது. தேவன் இதோ இந்த அறுப்பின் நேரத்துல அவருடைய மனவாட்டியை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக தோட்டத்துக்கு முன்பே உங்களுக்காக உருவாக்கி வைக்கப்பட்டதான அந்த சந்தோஷத்துக்குள்ளே உங்களை கொண்டு வரும்படிக்கு ஒரு நேசர் உன்னோட கூட உன்மேல் பட்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக கனி தரும்
மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே. ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஊற்று தண்ணீர் ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே. ஆவியே 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 ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. நாம் ஜபத்தில் நின்று கொண்டிருக்கிற அந்த வேளையில நம் யாவரையும் இந்த கேட்கப்பட்ட வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்து நம்ம மத்திற்கு தானே சகோதரர் ராபர்ட் அவர்கள் நேரத்தில் வந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை அன்பில் அதிகமாக நேசி எங்களை அருமை நிச்சயக்கிறேன். தேவரே, நீர் எங்களை நேசித்ததன் கர்த்தா நாங்கள் பூமியில் ஜீவித்துக் கொண்டிருக்கோம். நீர் எங்களை நேசித்ததன் கர்த்தாவே, நீர் எங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கத்தாவே. நீர் எங்களை நேசித்ததன் கர்த்தாவே, எங்கள் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கத்தாவே. ஓ, நீர் எங்களை நேசிக்கவில்லை என்ற கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்திலே பாவத்தோடு அக்கிரமத்தோடு உலகத்தின் கிரியோடு நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்போம் கர்த்தாவே. ஆனால் நீர் எங்களுக்காக வந்து கர்த்தாவே எங்களை மீட்டெடுத்து எங்களுடைய வார்த்தையை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் பாதுகாத்த கிரிக்கு நன்றி கர்த்தாவே. தேவன், எதற்காக நாங்கள் என்ன செய்தோம் கர்த்தாவே? நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை கர்த்தாவே, ஆனால் எங்களை தேடி வந்து உங்களுடைய கிருபை கர்த்தாவே. ஓ தேவன், இந்த நாளை உமக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. தேவனை கூறியது போல எத்தனை பேர் வியாதியோடும் வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் பாதத்தோடும் சஞ்சலத்தோடும் மரணத்தையும் வியாதியை எதிர்பார்த்து மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு எப்பொழுது என்னுடைய மரணம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு அநேக வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்க ஆத்மாக்களோட மேலாக ஒன்றுமில்லாத எங்களுக்கு நீ நாள் கொடுத்த நிம்மதிக்காக சுகத்திற்காக பலத்துக்காக நன்றி கர்த்தாவே. தேவனே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்கள் இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை பதிவேற்பது நீங்கள் காதுகளை கொடுத்த கிருபைக்கு நன்றி. தேவனே, இந்த காது இல்லாவிட்டால் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க முடியாது கர்த்தாவே. தேவனே, எங்கள் கேட்கும்படி நீ கொடுத்த காதுகளுக்கு நன்றி கர்த்தாவே. ஓ, இதன் மூலமா அந்த வார்த்தையை கேட்டு எங்கள் இருதயத்திலே பதிய வைத்து கர்த்தா பிசாசம் திருடிவிடாதபடி நீர் எங்கள் இருதயத்தை பாதுகாப்பதற்கு நன்றி கர்த்தாவே. நீர் எங்களை சுற்றி வேலி அடித்து பாதுகாப்பதற்கு நன்றி கர்த்தாவே. ஓ தேவனே, செய்தியில கேட்டது போல கர்த்தா எங்கள் முயற்சியில் 1000 தடவை முயற்சி செய்தாலும் எல்லாம் தோற்று போலாம் கர்த்தாவே. ஆனால் உங்களுடைய பரிசுத்தாவியை கொண்டு நீ எங்களை சுத்திகரிக்கும் பொழுது கர்த்தாவே, அதை முத்திரை போட்டு வைக்கும் பொழுது அதை சுற்றி வேலை எடுத்து பாதுகாக்கும் பொழுது நாங்கள் மாத்திரம் கர்த்தாவே உங்களுடைய கிருபை அதை பாதுகாக்கிறதுக்கு நன்றி கர்த்தாவே. தேவனே, வந்த சகோதரர் சிறுவர்கள் பெரியோர்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க கர்த்தாவே. தேவனே, இதில் மெச்சிக்குள்ள மேன்மைப்பட நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே. உங்களுடைய கிருபையில நான் நிற்கிறோம் அவ்வராய் உங்கள் சகோதரரும் போதல் நின்று கொண்ட கர்த்தாவே. ஓ, நீர் கொடுத்த கிருபைக்கா நன்றி கர்த்தாவே. தேவனே, செய்தியை கொடுத்த போதலுக்கா நன்றி கர்த்தாவே.
பலவீனங்கள், சோறுகள், வியாதிகள், வர்த்தகம், முதலாவது மெய்ப்பனையே ஓ பிசாசம் தாக்குவதற்கு வழி கொடுவோம் கர்த்தாவே. நீர் உதவியா இருந்த கர்த்தாவை நடத்தும் கர்த்தாவே. ஓ உம்முடைய எங்களுடைய ஜெபத்தின் மேலமா அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபை அந்த சகோதரன் இருக்கும் பொழுது மாத்திரமே ஓ அவரால் எங்களுக்கு செய்தியை கொடுக்க முடியும் கர்த்தாவே. ஓ நாங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதனால் கர்த்தாவே இந்த செய்தி நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. ஓ நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த ஒவ்வொரு ஆசிரியம் பலவீனமாக, சோர்வோட, வியாதியோடு இருக்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கு வரேன் கர்த்தாவே. தேவனே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தீர்க்கதரிசி கூறிய போல யோசிப்பு தேவனே யாக்கோபு கூறியது போல எங்கள் பாவங்கள் நாங்கள் அறிக்கையிடுறோம் கர்த்தாவே. எங்கள் அக்கிரமம் நாங்கள் அறிக்கையிடுறோம் கர்த்தாவே. எங்கள் மீது நாங்கள் அறிக்கையிடுறோம் கர்த்தாவே. ஓ பலவீனமா இருக்க யாருக்காவது ஓ தேவனே எல்லாருக்கும் சுகம் கிரியை செய்து கர்த்தாவே. அதற்கு தேவையான எல்லா பாவ அறிக்கை நீங்களும் மன்னியும் கர்த்தாவே. எல்லா அவிசுவாசத்தையும் மன்னியும் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, சபையாரை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உதவி செய்யும். நாங்கள் மாத்திரங்களா கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் எந்த ஜெபத்திலும் உடைய காதுகள் கேட்கிறதுக்கு நன்றி கர்த்தாவே. ஓ நடத்தும் சிறு பிள்ளைகளை ஞானத்தை கொடுத்தும் கர்த்தாவே, பள்ளிக்கூடங்கள் திறந்திரு கர்த்தாவே. ஓ உம்முடைய ஞானத்தில் நிரப்பும். இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்கு இந்த படிப்பு தேவையா இருக்கு கர்த்தாவே. ஓ உம்முடைய சமூகத்தில் படிப்பு வேண்டாம், ஆனால் கர்த்தா இந்த உலகத்தில் தேவையா இருக்குது கர்த்தாவே. நீரே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும். எந்த பலவீனம் கொண்டபடி பாதுகாத்துக் கொள்ளும். மீண்டும் நாங்கள் உம்முடைய நாமத்தின் ஒன்று சேர, உம்முடைய வார்த்தைகளாக ஒன்று சேர நீ எனக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற அப்படி நான் ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.